2 சாமுவேல் 22 2 சாமுவேல் 22 50ஆம் வசனம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:50. இது நிமித்தம் இன்னைக்கு செய்தி இது நிமித்தம் அல்லாவிட்டால் யார் நிமித்தம்? இது நிமித்தம். therefore இன்னொரு டிரான்ஸ்லேட்டில் பார்க்கும்போது and so அப்படின்னு வந்துக்குது, therefore வந்துக்குது. இன்னும் வேறு தமிழில் பார்க்கும் போது எனவே, என்னங்க, எனவே அல்லாவிட்டால் இது நிமித்தம், ஆகையால், யார் நிமித்தம், இந்த மாதிரி ஒரு வார்த்தையில் கர்த்தருடைய செய்தியை சொல்லுகிறேன். கவனமாக கேளுங்க, உங்களுக்கு எனக்கும் இது பிளெஸிங்காக மாறும். ஒரு காரணத்தின் நிமித்தம், ஒரு காரணத்தின் therefore, எனவே, இது நிமித்தம். வேற கன்னடாவில் என்ன வந்துக்குது? ಈ ಕಾರಣದಿಂದ. ಈ ಕಾರಣದಿಂದ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರಣ ಇದೆ, ಆ ಕಾರಣದಿಂದ. கவனமாக கேளுங்க, கர்த்தர் நம்ம எல்லாரையும் பலப்படுத்த விரும்புகிறார். ಈ காரணದಿಂದ கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்துக்கு சங்கீதம் பாடுவேன். இந்த காரணத்தினாலே, இந்த காரணமாக என்று சொல்லி ஒரு 8 நபர்கள் காரணமாக இருந்தார்கள். ஒரு 8 பேர் என்ன வந்தாங்க? அவங்க எது நிமித்தம் காரணமாக இருந்தார்கள்? எது நிமித்தம், எது அவங்களை காரணமாய் மாற்றிற்று என்பதை பார்த்து நல்ல காரணங்களை ஃபாலோ பண்ணுவோம், கெட்ட காரணங்களுக்கு பயந்து விட்டு விலகுவோம். கர்த்தர் நம்மை ஆதரிப்பாராக. முதலாவது இதன் காரணமாக என்ற ஒரு வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிப்போம். 36 பேரை வெட்டி போட்டார்கள். ஜனங்களுடைய இருதயம் ஹோப்லெஸ்ஸா மாறிடுச்சு, கரைந்து தண்ணீராய் போயிட்டு. தேவனை நம்பின ஜனங்களுடைய ஹார்ட் அது என்ன ஆயிடுச்சா? ஹோப்லெஸ் ஆயிடுச்சா. ஒரு நம்பிக்கை போயிடுச்சு. எது நிமித்தம்? 36 பேர் செத்து போனார்கள். அவர்களுடைய நம்பிக்கை போயிடுச்சு. வாக்குத்தத்தம் பண்ணினார், நீங்க போகிற சத்துருக்களின் தேசத்தில் ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை, நீங்கள் உயிரோடு இருக்கிற அளவு ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது, நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி அனுப்பினார். ஆனால் 36 பேர் மரணம் அடைந்தார்கள். 36 மெம்பர்ஸ் அவங்க வெட்டப்பட்டு போனார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். யார் நிமித்தம்? எது நிமித்தம்? ஏன் தேவன் அவர்களுடைய ஆட்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்? ஏன் இந்த லாஸ் வந்தது? கீழே வாசிச்சிங்கன்னா 6ஆம் வசனம், யோசுவா ஃபெட்டப் ஆயிடுறாரு. யோசுவா தலைவன் மிகவும் துக்கமாய் விடுகிறார். ஜெயத்தை வாக்கு பண்ணினார், நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன், நீ போ, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் யோசுவாக்கு வாக்குத்தத்தம் பண்ணி, நான் உன் கூட வருவேன், உன் டிராவலில் நான் வருவேன், நீ ஜெயிப்ப, ஒருத்தரும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது என்று சொன்ன தேவன் இப்போ 36 பேர் செத்து போனதை பைபிள் ரெக்கார்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லை, ஜனங்களுடைய இருதயம் என்ன போயிட்டு கரைந்து போய்விட்டது. அவ்வளோதான், அவங்க ஹோப்லெஸ்ஸாக மாறிட்டாங்க. என்னடா ஆண்டவர் இப்படியெல்லாம் வாக்குத்தத்தம் சொல்லி நம்மளை அழைத்தாரு, ஆனால் இப்படியெல்லாம் மாறிச்சு, எது நிமித்தம் அப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கணும். வேற கேள்வி கேட்டு நிற்க கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? வாக்கு பண்ண தேவனை கேள்வி கேட்குறோம். ஏன் ஆண்டவர் உங்களுக்கு வல்லமை இல்லாத போயிடுச்சா? ஏன் ஆண்டவர் பேசினாரு, ஏன் செய்யவில்லை? அப்படி கேட்கக்கூடாது. எது நிமித்தம் லாஸ்? எது நிமித்தம் நம்ம கூட இருக்கிற 36 பேர் செத்தாங்க?
எதனால நமக்கு ஓப்பா இருக்கிற இடத்துல ஓப்லெஸ் ஆகி போயிடுச்சு. ஒரு நம்பிக்கை உண்டாகிற இடத்துல நம்பிக்கை அற்று போகிற மாதிரி சூழ்நிலை ஏன் ஆயிடுச்சு? எது நிமித்தம்? ஏன் இது நடந்தது என்று நம்மை தான் கேள்வி கேட்கணுமே தவிர நம்மை உண்டாக்கின தேவனை கேள்வி கேட்கக்கூடாது. உண்டாக்கின தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கர்த்தர் எங்க இருக்கிறார் தெரியுங்களா? பைபிள்ல இருக்கிறார். ஒவ்வொரு வசனத்திலும் இருக்கிறார். அதனால தான் நம்ம பைபிளை பிரசங்கம் பண்ணுகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொன்ன தெய்வம் இன்னைக்கும் இந்த பைபிளில், இந்த பேராகிராஃபில், இந்த வசனங்களில் இருக்கிறார். இந்த உபதேசத்தில் இருக்கிறார். இந்த செய்தியில் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் இருக்கிறதுனால தான் நம்ம கூடி வந்து நம்ம வார்த்தையை கேட்குறோம். ஆனால் இங்கே இன்றைக்கு ஏன் இது நடந்தது? ஏன் இந்த லாஸ்? ஏன் இந்த பட்டயத்துக்கு ஆளானார்கள்? ஏன் அவர்களுடைய நம்பிக்கை அற்றுப்போனது? கீழே பாருங்க, 6ஆம் வசனம். நாங்க அங்கேயே இருந்திருந்தா நல்லமா இருந்திருக்கோம். எங்களை ஏன் அழைச்சு கொண்டு வந்தீங்க? எங்களை அங்கேயே விட்டுருந்தா அங்கேயே இருந்திருப்போமே. எங்களை அழைத்து வந்தீங்களே, இந்த பைபிளை காட்டினீங்களே, இந்த வசனங்களை காட்டினீங்களே, உங்கள் ஆலய ஆராதனையில் வர வச்சிங்களே. நாங்கள் எங்கேயோ இருந்தோமே. நம்மளாம் எங்கெங்கேயோ இருந்தோம் இல்லையா? எதோ பிளாட்ஃபார்மில் இருந்தோம் இல்லையா? நான்லாம் சினிமா பிளாட்ஃபார்மில் இருந்தேன். இந்த சண்டேலாம் பார்த்தா சினிமா தான், ஃப்ரெண்டு தான். நல்லா சினிமா பார்க்கணும், ஃப்ரெண்டு, ஊரை சுற்றணும். இந்த கப்பன் பார்க், அல்சூர் ஏரி, தூண்டில் நாத்துன்னு போய் மீனை போட்டுன்னு ரசிக்கப்படுறதுக்கு முன்னால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்டின் டவுன்லேருந்து கப்பன் பார்க் வருவோம். அங்கே இருக்கிற மரத்து மேலெல்லாம் ஏறுவோம், புளியாங்காய் பறிப்போம். அங்கே இருக்கிற நாகப்பழம் மரம் அதெல்லாம் பார்க்கும்போது ஞாபகம் வருது. அந்த அல்சூர் ஏரியை பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமையில் இந்த 2 மணிக்கு மேலே பார்த்தா அங்கே போய் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சுன்னு. இப்படி இருந்த எங்களை அங்கேயே விட்டுருக்கலாமே. எங்களை நீங்கள் வந்து இங்கே கொண்டு வந்துக்கிறீங்களே. எங்களை அழிக்கவா கொண்டு வந்தீர்? எங்களை சாகடிக்கவா? எங்களை கொன்று போடவா? எங்களை நஷ்டப்படுத்தவா? எங்களை அவமானப்படுத்தவா? இப்படிப்பட்ட வர்ஷிப்பில் எங்களை சேர்த்து எங்களை இந்த மாதிரி வசனம் கேட்க வச்சு ஜனங்க நடுவில் எங்களை வேர்பிரித்து உங்கள் பிள்ளைகளாக மாற்றி இன்னைக்கு எங்கள் நிலைமை எப்படி இருக்குது? எங்கள் நிலைமை வெக்கத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. 10 பேர் பார்த்து நீ ஆராதனைக்கெல்லாம் போறிய, உன் தேவன் உன்னை எந்த விதத்தில் ஆசீர்வதித்தார் என்று கேட்குற ஒரு நிலைமையில விட்டுட்டீங்களே என்று இவர்களுக்கு பலவிதமான கேள்வி. யோசுவா வார்த்தையே சொல்லிடுறார், எங்களை அங்கேயே வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. எங்களை ஏன் நடத்தி கொண்டு வருங்க? எங்களை ஏன் எங்களை கொண்டு வந்தீங்க? கீழே வாசிங்க. சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இவர் எல்லாம் ஆண்டவரையே பிளேம் பண்ணினுக்கிறாரு. நாங்கள் எங்கள் சத்துருக்கு முன்னால் வெக்கப்பட்டுட்டோம். நாங்கள் கர்த்தர் என்று சொல்லி வேதத்தை நாங்கள் உச்சிதமாக வைத்து வேதத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணி விட வேண்டியதெல்லாம் விட்டு ஒரு வேறுபாடு ஜீவியம் செய்து ஆண்டருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் பக்தியை பார்த்து அநேகர் கேவலம் படுத்தினாங்க. ஓவராக பண்ணுறேன்னா சொல்லிக்கிறாங்களா இல்லையா? என் ஃப்ரெண்டுங்களே ஒரே சர்ச்சில் போகிற ஃப்ரெண்டே சொல்லிக்கிறான், நீ ஓவராக பண்ணுற, பேலன்ஸாக இருக்கணும். பேலன்ஸ் ஆகணும்னா ஆண்டவரும் பாதி உலகமும் பாதியா? பேலன்ஸ் டயட்டுன்றாங்க ஸ்கூலில் சயின்ஸில் படிக்கும் போது. அந்த மாதிரி பேலன்ஸாக இருக்கணும். ஓவராக கத்தருன்னு சொல்லக்கூடாது. அப்படிதான் அதுலேயும் இதுலேயும் இருக்கணும். அப்படியா போட்டுக்குது. 2 எஜமானுக்கு வெவ்ளியம் செய்யக்கூடாதுன்னு கத்தர் சொல்லிட்டார். தேவனையும் உலகத்தையும் ஒரே போல் என்ன பண்ண முடியாது. தேவன்னா தேவன் மாத்திரம்தான். வேதத்தை வாசிப்பதையும் ஜபம் பண்ணுவதையுமே கூட இருக்கிற விசுவாசிங்க கேலி பரியாசம் பண்ணினாங்க. யோசேப்பை பாருங்கள், அவங்க வீட்டாரே, அவங்க வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பிங்களே ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா அவங்க ஆடு என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் அடித்து கபாப் பண்ணி சாப்பிடுவாங்க. யோசேப்பை கொடுத்தா அவர் வேணான்னுவார். ஏன்? இது அப்பாவுக்கு தெரியாமல் நீங்கள் திருட்டு வேலை பண்ணுறீங்க, இதில் திருட்டு இருக்குது, இதில் பொய் இருக்குது, இதில் ஏமாத்து இருக்குது. அப்பா உங்களை நம்பி பிஸ்னஸ் தந்திருக்கிறாரு, நீங்கள் இந்த ஆடை உங்கள் இச்சைக்காக அடித்து நீங்கள் சாப்பிட்றீங்க. கூட பிறந்த அண்ணனுங்க தான். இவர் தான் கடைக்குட்டி, இவருக்கு அப்புறம் பெஞ்சமின்.
இன்னும் பெஞ்சமின் பிறக்கல. சாரி, பெஞ்சமின் பிறந்துக்கிறாரு, சின்ன பையன். பெஞ்சமின் சின்ன பையன். இவர் ஒரு 17 வயசுல இருக்கிறார். அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாரு. டே, நானும் அதே அப்பாவுக்கு தான், நீ அதே அப்பாவுக்கு தான் பிறந்துக்கிற, ஆனால் அப்பாவுடைய பிஸ்னஸை நீங்கள் ஏமாற்றி நஷ்டப்படுத்தி உங்கள் இச்சைக்காக நீங்கள் கபாப் சாப்பிடுவதுக்கு அப்பாண்டமான பொய். என்ன பொய்? அப்பா கிட்ட அடுத்த நாள் போயிட்டா, அப்பா ஒரு சிங்கம் வந்துச்சு, அப்புறம் என்ன பண்ண, பாஞ்சு ஆடை தூக்கி போச்சு. பரவாயில்ல மகனே, ஆடு போனால் போட்டோம், நீங்கள் உஷாராக இருங்க. அவர் பார்க்குறாரு, ஐயோ என்ன பொய். அவங்க இச்சைக்காக அப்பாவிடத்தில் பொய் சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட சபையில் ஏன் ஒழுங்காக நடக்கிறதில்ல? அவங்கவுங்க இச்சை, அவங்கவுங்க ஆசை, வேர்ல்ட்லி லஸ்ட், உலகத்தில் இருக்கிற ஆசை. இந்த வேதத்தை ஃபாலோ பண்ண முடியல, அப்பாவுடைய உபதேசத்தை. ஆனால் யோசேப் என்ற ஒரு பங்கு ஃபாலோ பண்ணது. அது இச்சைக்கு இடம் கொடுக்காம பைபிள் என்ன சொல்லுதோ அப்படி தான் வாழ்வேன். எங்களுக்கு ஒரு உபதேசம், இதே உபதேசத்துலேருந்து எவ்வளோ பேர் உலகத்தோடு டச்சப்பில் இருக்கிறாங்க, ஆண்டவரை விட்டு வெளியே இருக்கிறாங்க. எவ்வளோ பேருக்கு ஆண்டவரை ஃபாலோ பண்ணுற மனசு இல்லை. கேளுங்க, இது நிமித்தம் 36 பேர் செத்து போனார்கள். இது நிமித்தம் அவர்களுடைய ஹோப்லெஸ்ஸாக மாறிவிட்டது. அவங்க நம்பிக்கை அற்று போனது. கீழே பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல், இவர் யார்கிட்ட போராடி நிற்கிறாரு? ஆண்டவர்கிட்ட போராடி நிற்கிறாரு. எது நிமித்தம் என்பதை அவர்கள் யோசிக்காம ஆண்டவர் வாக்கு தத்தத்தை ஏன் நிறைவேற்றலன்னு ஆண்டவர்கிட்ட ஃபைட் பண்ணி ஜெபம் பண்றார். யாக்கோபை போல போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன், போராடு. ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக போராடாத, உன்னையே நீ பார்த்துக்கோ, உன்னை ஆசீர்வதிக்க போராடு. ஏன் இதை செஞ்சுங்க ஆண்டவர்னு ஃபைட் பண்ணிருக்காது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட மூஞ்சி தூக்கி வச்சுருப்பாங்க, நான் ஜெபிக்க மாட்டேன், நான் பைபிள் வாசிக்க மாட்டேன். ஏன் ஆண்டவர் என்னை நீங்கள் அழைச்சிங்க, என்னை ஷேம் பண்ணிட்டீங்களே, என் சத்துருக்களுக்கு முன்னால் நான் என்ன பண்ணிட்டேன், அசிங்கப்பட்டு விட்டேன். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் சொன்னீரு. அவர் அங்கே தாங்கிறாரு. நம்ம சொல்லி தான் அவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. வாழாக்காமல் தலையாக்குவேன் சொன்னீரு, தொடுவதெல்லாம் வாய்க்கம் என்று சொன்னீரு. கரெக்டு. வேதத்தின் மேல் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ தான் தியானமே பண்ணுறது விட்டுட்டியே. எது நிமித்தம் உனக்கு லாஸ்? ஆண்டரை ஃபுல்லாக தேடி லாஸ்ட்டில் வந்துட்டேன்றீங்களா? ஆண்டரை ஃபுல்லாக தேர்றனுக்கு லாஸ் வந்தாலும் அவன் வந்து ஆண்டரை பிளேம் பண்ண மாட்டான், சோதனம் பண்ணி கொண்டு இருப்பான். அதுதான் யோபு. கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு அவரே கேள்வி கேட்கல, ஜோஷுவா கேள்வி கேட்டுங்கிறார். அதனால தான் சொன்னார், யோபை போல ஒரு மனுஷன் இல்லைன்ட்டார். ஜோஷுவா அப்படி இருந்தா ஜோஷுவா போல இல்லை, ஜோஷுவாவும் யோபுவும் போல யாரும் இல்லைன்னு இருப்பார். ஜோஷுவா கேள்வி கேட்டுனேங்கிறார். நன்றார். சத்துருக்கு முன்னால் வைக்கப்பட்டுட்டோம். ஆண்டர்கிட்ட பிடிவாதமாக காலிலேருந்து சாயங்காலம் ப்ரே பண்ணி ஃபாஸ்ட் பண்ணி ஃபைட் பண்ணி நிற்கிறார். கீழே வாசிங்க. என்ன சொல்லுவேன்? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், மீறினார்கள். ஆதலால், இதுதான் காரணம். ஆதலால் நான் சொன்னேன், நீங்கள் வந்து அந்த தேசத்துக்குள்ளே போகும்போது அந்த தேசத்தில் இருக்கிற எதையும் இச்சிக்காதீங்க சொல்லித்தான் உள்ளே கூட்டின்னு போகிறார். என்னங்க, உள்ளே கூட்டிகிட்டு போனால் என்ன ஆயிடுச்சு? இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆள் இச்சிட்டு தான் அந்த கேம்பில் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், இந்த வசனத்தை மீறிட்டான். ஆதலால் நிற்கக்கூடாமல் போய் 14 வாசிங்க. காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும், அப்பொழுது கத்தர் குறிக்கும் கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும், கத்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும், கத்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும் என்றார். ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டான். என்னது? ஒருத்தன் செய்த பாவத்தினால கேம்பில் எல்லாருக்குமே தோல்வி, எல்லாருக்குமே தோல்வி. ஆகையால் நான் சொல்றதை கேளுங்க,
உங்களுக்கு வந்த பிரச்சனைக்கான 36 பேர் செத்ததுக்கு காரணம், வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போனதுக்கு காரணம், உங்களில் ஒருவன் பாவம் செஞ்ச. அத்தனை பேர் கேம்பில் ஏறத்தாழ 37 38 லட்சம் இருக்கக்கூடிய கேம்பில் ஒருத்தன் பாவம் செஞ்சான். என்னங்க? ஒரு பாவம் தான், ஒரே ஒரு பாவம். 37 38 லட்சம் இருக்கிற ஜனங்களில் ஒரு சிங்கிள் மெம்பர் பாவம் செய்தான். இது நிமித்தம்தான் அங்கே சாகடிக்கப்பட்டார்கள். இது நிமித்தம்தான் உங்களுடைய ஹார்ட் என்ன ஆயிடுச்சு? மெல்ட் ஆயிடுச்சு. என் மேலே இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு போயிட்டு புலம்பலும் கேள்வி கேட்குறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் சொல்கிறார், நீ காலமே எழுந்து நீ என்ன பண்ண வேண்டும்? நீ கோத்திரங்களை கொண்டு வர வேண்டும். கோத்திரத்தில் எந்த வம்சம் குறிக்கப்படும் அந்த வம்சம் வர வேண்டும். எந்த வம்சம் குறிக்கப்படுதோ அந்த குடும்பம் வர வேண்டும். எந்த குடும்பம் குறிக்கப்படுதோ அந்த நபர் வர வேண்டும். கோத்திரம், வம்சம், குடும்பம், அந்த தனி நபர். ஏன் ஆண்டருக்கு தெரியாதா? இவன் ஆகான் பாவம் பண்ணினான், ஒருத்தன் பாவம் பண்ண, அவன் பேரை சொல்ல தெரியாதா? நீங்கள் தான் ஆராயணுன்ட்டார். என்ன கேள்வி கேட்டுக்கிறீங்க? வசனம் என்ன ஆயிடுச்சு? வாக்குத்தத்தம் என்ன ஆயிடுச்சு? யாருமே உன்னை எதிர்ப்பதில்லைன்னு சொல்லி எங்களை அழைச்சிங்களே, இன்னைக்கு இப்படி ஆகிப்போச்சு, எதனாலன்னு அவங்க கேள்வி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ஆண்டர் சொல்கிறா, ஒருத்தன் பாவம் செஞ்சேன். என்ன பண்ண? நீங்கள் சர்ச் பண்ணுங்க, நானும் பண்ண மாட்டேன். ஒருத்தன் பாவம் செஞ்சேன், ஒரே பாவம் தான். 38 லட்சம், சும்மா சொல்கிறேன், 38 லட்சத்தில் ஒருத்தன் பாவம் செஞ்சான். அவன் ஒருத்தனை கண்டுபிடிக்க சீட்டு போடுங்க, ஜெபம் பண்ணி சீட்டு போடுறாங்க. 12 கோத்திரம் தான், அவ்வளோ பேர் இருந்தாலும் போட்டோன்னா ஒரு கோத்திரத்து மேலே பேர் உள்ளது, டக்குன்னு எடுக்கிறாங்க. அந்த கோத்திரத்தில் வம்சங்கள் என்னங்க, அதை ஜெபம் பண்ணிட்டு பேர் போடுறாங்க. அந்த வம்சத்தில் ஒரு குடும்பம் வருது, அதில் ஒரு குடும்பத்தை பேர் போடுறாங்க, அதில் ஒரு குடும்பம் வருது, ஒரு ஃபேமிலி. ஏறத்தாழ அந்த காலத்திலலாம் ஒரு 14 15 பேரில் குடும்பம் அடங்கிடும். ஏன்னா ஒரு வீட்டில் 12 பேர் 13 பேர் பிள்ளை பெற்று எடுத்துருப்பாங்க. ஒரு அப்பா அம்மா இவ்வளோ பிள்ளைகள். இப்போது இவங்க எல்லாம் நிற்கிறாங்க. இப்போ அவங்களதில் பேர் போடுறாங்க. என்னங்க? ஒருத்தன் பேர் உள்ளது. என்ன வாசிக்க கேட்போம்? 16 வாசிப்போம். சப்தி குறிக்கப்பட்டான். ஆகான் குறிக்கப்பட்டான். ஒரு ஆள் இப்போ மாட்டிக்கணும். இந்த ஒரே ஒரு ஆளுடைய பாவம் தான் முழு கேம்பிலேயே தோல்வியை தந்தது. ஒரு பாவம், தேவப்பிள்ளைகளே, நம்முடைய ஒரு பாவம் தேவனோடு இருக்கிற அந்த பிரசன்னத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் கெடுக்குது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம். நான் ஒன்று சொல்கிறேன், பிரச்சனை தோல்வி எது வந்தாலும் பிரசன்ஸ் இருக்கிறவன் ஜெயிச்சிருவான், பிரசன்ஸ் இல்லாதவன் தோத்துருவான். பிரச்சனையே வராது நான் சொல்ல மாட்டேன். உண்மையாக பிரசன்ஸ் இருக்கிறவனுக்கும் பிரசன்ஸ் இல்லாதவங்க என்ன தெரியுமா வித்தியாசம்? பிரசன்ஸ் இருக்கிறவன் எது இல்லைனாலும் ஆண்டருக்குள்ளே திட்டமாக தைரியமாக இருப்பான். நல்லா 4 வருஷம் கிட்ட கையில் காசு இல்லாத ஆண்டரோடு மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்போ கூட அப்படி தான் இருக்கிறேன். இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இல்லாகட்டியும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பிரசன்ஸ் இருந்தாலும் உன்னை பலப்படுத்தும். சிலருக்கு இருந்தால் கத்தர் துதிப்பாங்க, இல்லைன்னா அப்படியே ஃபெட்டப் ஆயிடுவாங்க. ஐயோ அம்மா, அப்படி இல்லை தேவ பிள்ளைகளே. உன் வாழ்க்கையில் தேவை தேவனுடைய பிரசன்ஸ். ஆண்டவருடைய சமூகத்தை வெற்றியில் மாத்திரம் இல்லை, தோல்வியில் உணரணும். தோல்வியில் உணர்வு என்னன்னுவா, அதெல்லாம் தோல்வின்னு சொல்ல மாட்டான். அடுத்த நேரம் கத்தர் என்ன உயர்த்துவார்னுவா. அவனு ஆபிரகாம் லிங்கன் 7 முறை எலெக்ஷனில் தோத்தாராம். அடுத்த எலெக்ஷனில் மேலே வந்து எதுக்கு பிரசிடெண்ட் ஆகிட்டாரு? அமெரிக்கா பிரசிடெண்ட்டாக மாறிட்டார். தேவ பிள்ளைகளே, அவர் கேட்டாங்க, நீங்கள் பேஜார் ஆகலையான்னு கேட்டார். எனக்கு என்ன பேஜார், நான் தான் கத்தரோடு இருக்கிறேன்னு. அதாவது ஒரு சூப்பர் பிரசிடெண்ட்டாக மாறினார். ஆபிரகாம் லிங்கன் பேர் எப்படி கொடிக்கட்டி பறக்குது பார்த்தீங்களா? காரணம் தேவனோடு நடந்தார். தேவ பிள்ளைகளை, நம் தேவன் நம்மோடு கூட இருந்தால் எல்லா காரியங்களிலும் வெற்றியில் மாத்திரம் இல்லை, தோல்வியில் நம்ம கம்பீரிப்போம். அல்லேலூயா. கிறிஸ்தவன் ஜெயத்தில் தான் ஆண்டவரை கம்பீரிப்பானல்ல, பயங்கரமாக கைவிடப்படும் போது கூட பவுல் சொல்கிறார், நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போவதில்லை. கீழே தள்ளப்பட்டாலும் நாங்கள் என்ன பண்ணுறதில்ல, மடிந்து போவதில்லை. எங்களை கத்தர் காப்பாற்றினாலும் அவர் தான் எங்கள் தெய்வம். காப்பாற்றாமல் போனாலும் நீ நிறுத்தின விக்கிரத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், நான் வணங்க மாட்டேன். அல்லேலூயா. கத்தர் காப்பாற்றலைனாலும்
நம்ம நினைச்சது தோல்வி வந்தாலும் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்போம். அல்லேலூயா. காடோடைய ப்ரெசன்ஸை தான் நம்ம ஃபீல் பண்ணணும். தேவ பிள்ளைகளே, இங்கே ஆகான் செய்த ஒரு பாவத்தினால கேம்பில் 36 பேர் செத்து விட்டாங்க. அவங்களுடைய ஹோப்லெஸ்ஸாக போய்விட்டது. இப்போ இவர் விசாரிக்கும் போது என்னன்றாரு, உங்களால் ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான். என்னது அது நீ தான் கண்டுபிடிக்கணும். எல்லாரையும் வர வைக்கிறார். அங்கே எல்லாரையும் வர வச்சு வேறு வேறாக பிரித்து லாஸ்ட்டில் யார் மாட்டுறான் பாருங்க, கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். கீழே வாசிங்க. நோக்கி இச்சித்து, நீ இச்சித்தால் ப்ராப்ளம் வரும். இச்சை வரக்கு உலகத்து மேலே லஸ்ட்டு வரக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, உலகத்து மேலே லஸ்ட்டு வரக்கூடாது. கத்த தருகிறத ஸ்தோத்திரம்ட்டு முன்னேறி கொண்டே இருங்க. எதை பார்த்தோம் பாருங்க, இவன் பாருங்க நல்லா தான் ட்ராவல் பண்ணினே தான். திடீர்னு என்னன்றான், அந்த ஊருக்குள்ளே கால் வச்சவொடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, என்ன எது மேலெல்லாம் இச்சை வந்துச்சு பாருங்க. சால்வை மேலே ஆசை. அந்த சால்வை பார்த்தோன்னா அதே மாதிரி எனக்கு வேணும். சால்வைக்காக இயேசு விட்டுட்டான். சிலக்கெல்லாம் சால்வை போத்தணும், எல்லாத்துலேயும் சால்வை போத்தணும். அவங்க பேர் சொல்லணும். என் பேர் சொல்ல அவரு எனக்கு ஒரு கை தட்டினாரா, என்னை அப்ரிஷியேஷன் பண்ணாரா, இதுதான் சால்வை. பத்திரிக்கையில் என் பேர் போட்டிங்களா, மாமன் போட்டிங்களா, அந்த அந்த கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன். கல்யாணம் உனக்கா பொண்ணுக்கா, உனக்கா பையனுக்கா? சாவுக்கு போனால் அந்த சாவில் எனக்கு ஒரு மாலை குத்திங்களா, மாலை போட்டால் நீ போனோம், நீ சரிதானா? பொணத்துக்கு தானே என் மாலை போடணும். நான் வந்ததுலேருந்து எனக்கு ஒரு மாலை போட்டிங்களா, என்ன கவனிச்சிங்களா? சண்டை, சாவில் போனால் சண்டை. சால்வை, எனக்கு சால்வை போட்டிங்களா, பேர் சொன்னீங்களா, இதை செஞ்சனே எனக்கு சொன்னீங்களா? தேவ பிள்ளைகளே, நீ செய்தது கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு இடத்துல உனக்கு பேர் வராவிட்டாலும் நீ பொறுத்திருந்தா, மொர்தெகாய்க்கு அன்னைக்கு பேர் வரல, சில நாட்கள் கழிச்சு வந்த பேர் ராஜா கோப்பான பேர் வந்துச்சு. கரெக்டா? மொர்தெகாய் ராஜாவை காப்பாத்தினார். ஆனா ராஜா எந்த சன்மானமும் கொடுக்கல, மறந்துட்டார், பிஸி, மறந்துட்டார். ஆனா நாட்கள் வரும்போது நைட்டு ராஜாக்கு தூக்கம் வரல. அன்னைக்கு மொர்தெகாய்க்கு ஆமான் வேட்டு வைப்பதுக்கு ராஜா கிட்ட வரோம். ஆமான் மொர்தெகாயை தூக்கல தொங்க விடுறதுக்கு அன்னைக்கு நைட்டு வரும்போது அன்னைக்கு கரெக்டா ராஜா என்ன பண்றாரு, நாளாகமம் வாசிக்கிறார். அதுல அவருக்கு விஷம் வச்சிருந்தோம். அந்த விஷத்தை வைத்தத மொர்தெகாய் சொன்ன அந்த காரியமோ ராஜா படிக்கிறார். மொர்தெகாய்க்கு எதுவுமே செய்யல. ஐயா நீங்க டூ மச் ஆஃப் பிஸி. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் அவர் அந்த ஆமானை நம்ம அந்த மொர்தெகாய் என்ன பண்ணிட்டோம், ஐயோ என் உயிரை காப்பாற்றினவனுக்கு ஒரு சன்மானமும் பண்ணவில்லையே. நம்ம என்ன பண்ணுறதுனா டக்குன்னு ஆமான் உள்ள வர்றார், என்ட்ரி கொடுக்குறார். யார் அது, முற்றத்தில் வாங்க உள்ள வாங்க. உடனே அவன் வந்துடுறான். எதுக்கு வரான், இதே மொர்தெகாயை காலையில் தூக்கல போடுறதுக்கு வரான். ஆனால் கர்த்தர் அந்த நேரத்துக்கு கொஞ்சம் முன்னால மொர்தெகாயோடைய பேரை உயர்த்துகிறார். தேவன் நமக்காக அதின் காலத்தில் நேர்த்தியா செய்வா. நெக் மூமெண்ட்ல ஹெல்ப் பண்ணுகிற காட் அவரு. அவர் நெக் மூமெண்ட் காட். நான் பேர் வச்சுக்கிறேன் அவருக்கு, நெக் மூமெண்டின் தேவன். ஜீசஸ் எப்படிப்பட்ட ஜீசஸ்? ஆபிரகாம் யெகோவா ஈரேன் பேர் வச்சார். நான் என்ன வச்சேன், நெக் மூமெண்ட் காட். சில சமயத்துல நான் சொல்லுவேன், நெக் மூமெண்ட் காட், ஐ பிரைஸ் யூ. அந்த நேரத்தில் டக்குன்னு செஞ்சிடும். அதின் காலத்திலே சரியாய் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அல்லேலூயா. உனக்காக அவர் செய்வார். தேவ பிள்ளையே, சால்வையை நீ தேடாத, அவர் உனக்கு போடுவார். இன்னைக்கு நீ செய்த நன்மைக்கெல்லாம் சால்வை இல்லாவிட்டாலும் அதை டபுளா ட்ரிபிளா 4 மடங்கு போடுவார். அது உனக்கு மகிமையா மாறும். சிலருக்கு எப்பவுமே சால்வை போட்டுனே இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சாப்பிடலாம போடணும், மாலை போட்டுனே இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்காதீங்க. ஏன் வரல, நீங்கள் கூப்பிட்டீங்களா? சர்ச்சுக்கெல்லாம் கூடாமே வரணும். அல்லேலூயா. சால்வை போடவே கூடாது. அன்றைக்கி சாவு நான் போகிறேன்னு தெரிஞ்சிருந்தோம், யாருக்கும் அறிவிக்கலை. யாருக்கா அறிவித்தேன், சாவு நான் என்ன பண்ணுறது? எவ்வளோ மணிப்பா?
10:30 மணியா அண்ணா? 10:30 மணி. அங்கே நான் வரேன். நம்ம ஆளுங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு தெரில. நம்ம ஐயா வந்துட்டார். அவங்க ஓடி வந்துட்டாங்க. அதுதான் சால்வை இல்லாத ஜனம். ஏசு உங்களுக்கு சால்வப்படுவார். சில நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களா? என்ன போட்டு கூப்பிட்டீங்களா? நீங்கள் எனக்கு சொன்னீங்களே, நான் யாருக்குமே சொல்லலை. என்ன பண்ணுது சொல்லணும். அல்லேலூயா. சில காரியெல்லாம் தெரிந்தால் தானாலே என்ன பண்ண வேண்டாம். தானாலே எனக்கு சொல்லலை, எனக்கு அறிவிக்கலை, எனக்கு கூப்பிடல, அப்படிலாம் கூடாது. சில கல்யாணம்லாம் உங்களுக்கு கார்டு கொடுத்தாலே பெரிய விஷயம். கார்டு அவன் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசித்து தான் உங்கள் வீட்டு மேலே வந்துக்கிறான். உனக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு யோசி. இல்லை அவங்க வீட்டில் இல்லை கொடுத்துருங்கோ, அது இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும்னு அவனே உன்னை பேஜாராக வாங்கோன்ட்டான். என் பேருக்கு தான். என் பேர் ஏன் இல்லை? நான் வரல, என் பேர் இல்லை, சால்வை இல்லை, மரியாதை. தமிழ்நாட்டிலலாம் பயங்கர கலாட்டு. இங்கெல்லாம் உங்கள் பேர் எங்கள் ஹார்ட்டில் இருக்குது, கார்டில் போட தேவையில்லைன்னு எழுதி சுருக்கமாக கொடுத்துட்றோம். இப்போ நம்ம பெங்களூர்லலாம் உங்கள் பேர் எங்கள் அது தேவையில்லை. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க? சால்வை, பாபிலோனுடைய சால்வை, என்னங்க பேர் புகழ், வரவேற்பு. சில இடத்துலலாம் போனால் அவங்க பிஸியாக இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்கூடாது. பெருந்தன்மையாக நடந்து அங்கே போயிட்டு அவங்க இருக்கிறவங்களை ப்ளெஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு வந்துனேங்கணும். நான் வந்திருந்தேன்னு கவனிச்சியா? எவனா வந்தீங்களா, என்னை கேட்டிங்களா, என்னை பார்த்தீங்களா, என்னை எத்திங்களா, உட்கார வச்சிங்களா? சொல்ல முடியாது பிள்ளைகளை. வந்தோமா பார்த்தோமா போயினே இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் பெரிய ஆளுக்கு அழகு. பெரிய பெரிய ஆட்கள் தாழ்மையாக இருக்கிறார்கள். சின்ன சின்ன ஆட்கள் மேன்மையான காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். ஏசு எவ்வளோ பெரியவர், எவ்வளோ அம்பலாக நடந்தார். பாபிலோனுடைய சால்வை. அடுத்தது என்னங்க? 200 பண ஆசை. என்ன பண ஆசை? பணம் வேணும், பண ஆசை இருக்கக்கூடாது. நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார். பணம் வேண்டும், எல்லாருக்குமே பண ஆசை இருக்கக்கூடாது. 200 வெள்ளிச்சேக்கல். கீழே வாசிங்க. பொண்ணு கோல்டு வேணும் எனக்கு. கத்தர் கொடுத்தா வாங்கி வச்சுக்கோ, போட்டுக்கோ. கீழே வாசிங்க. இச்சித்து சால்வை, பணம், கோல்டு. எல்லாம் சொல்லுங்க. மரியாதை, மாலை மரியாதை, பேர் புகழ். ரெண்டாவது பணம். பணம் 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 கொடுத்தா எந்த வேணாலும் செய்வேன், அப்படி இல்லை. பணத்துக்காக என்னென்னலாம் செய்கிறோம். ஹஸ்பண்டே விட்டு போகுது ஒய்ஃபு பணத்துக்காக. யூடியூப்பில் பார், விசாரிக்கிறாங்க. ஒரு ஹஸ்பண்டை கொலை பண்ணிச்சு ஒரு பெண். பார்த்தேன் நான். ஏன் கொலை பண்ணிச்சு? பணம். ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், பணம் கொடுத்துனே இருந்தானா. அப்படி ஹஸ்பண்டை மாற்றிக்கிச்சது. பணத்துக்காக ஹஸ்பண்டை மாற்றுவது, ஒய்ஃபை மாற்றுவது, சர்ச்சு மாற்றுவது, விசுவாசத்தை மாற்றுவது இல்லை. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் திடமனதாக இருக்க வேண்டும். ஆமென். ஏன் பார்த்து நீ சர்ச்சுக்கு வர மாட்டோம்? அந்த சர்ச்சில் எனக்கு என்ன தராங்க? ரேஷன் தராங்க. நீங்கள் என்ன தரீங்க? ஒருத்தர் கேட்குறாரு, பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபீஸ் தரீங்களான்னாரு. நான் ஃபீஸ் தர மாட்டேன். நீ பெற்ற எடுத்த நான் ஏன் தரணும் ஃபீஸுன்னு? சர்ச்சை விட்டு வேறு சர்ச்சுக்கு போயின்னுக்கிறாரு. போ, நீ குழந்தைய பெற்று எடுத்து நான் காசு காட்டின்னுக்கணுமா? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது பிள்ளைகளே. சபையில் உங்களுக்கு நாங்கள் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்குறோம். விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு அந்த விசுவாசத்துக்காக ஹெல்ப் பண்ணுகிறோம். கலாத்தியரில் போட்டுக்குது, விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு போட்டுக்குது. நீ ஹெல்ப் பண்ணு, நான் விசுவாசிக்கிறேன்னா அதெல்லாம் விசுவாசம் கிடையாது. நீ ஹெல்ப் பண்ணால் நான் ஏசு விசுவாசிப்பேன். ரேஷனுக்காக, ஃபீஸுக்காக, யூனிஃபார்முக்காக வேறு சர்ச்சு அப்படி இல்லை தேவ பிள்ளைகளே. எதுக்காகவும் சத்தியத்தை விட்டு, சத்தியம் இல்லைன்னா போயிரு சர்ச்சை விட்டு. நான் இப்போ கூட சொல்கிறேன், இங்கே மெசேஜ் இல்லை, இங்கே வார்த்தை இல்லை, இங்கே ஏசு இல்லைன்னா போ. இங்கே ஹெல்ப்பிங் இல்லை. எவ்வளோ தான் ஹெல்ப் பண்ணுறது? ஏதோ ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து எங்களுக்கும் பண்ணுங்க. எவ்வளோ பண்ண முடியும் பார்த்து அவ்வளோதான் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசத்தில் நிற்கணும். வாங்க நாங்கள் ஃபீஸ் கட்டுறோன்னு அங்கே போயிடுது ஆராதனைக்கு. அங்கே சாயங்காலம் போயிடுது. எதுக்குதான் இவங்க அங்கே ஆராதனை போகிறாங்கன்னா சாயங்காலம் ஃபீஸ் கட்டுறாங்களாம். இதெல்லாம் ஆராதனை நான் ஒழுங்கு அல்ல. யாரோ ஃபீஸ் கட்டுறாங்க, யாரோ காசு தராங்க, அப்படி அல்ல. வேறு எவனோ காசு தரான்னு அந்த 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 புருஷன்கிட்ட போவதல்ல. விபச்சாரம் அது.
ஒழுக்கம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை பணத்துக்காகலாம் விசுவாசத்தை விடக்கூடாது. அடுத்தது என்ன? நகை, கோல்டு. இதை இச்சித்தேன். இதை என்ன பண்ண? உன் ஓட்டத்தில் இந்த இச்சை வரக்கூடாது பிள்ளைகளே. ஆகையால் என்ன ஆகி போட்டு இருந்தது பார்த்தியா? அது இச்சித்தா என்ன தான் ஆகும்? உன் வீட்லேயே அது புதஞ்சு தான் கிடக்கும். உன் பாவம் உன் வீட்டு வாசலில் தான் இருக்கும். தேவை இது. ஆனால் ஆண்டவரை காட்டிலும் உபதேசத்தை விட்டு இதெல்லாம் போகக்கூடாது. தேவை. அதுக்குன்னு இதை குறுக்கு வழியில் நாம் சம்பாதிப்பதுக்கு போகக்கூடாது. பணம் தேவை. லாட்ரி டிக்கெட்லையா வாங்க முடியும்? ரேஸ் கோர்ஸில் போய் சம்பாதிக்க முடியும்? கேரன் போர்டு ஆடி நான் சம்பாதிக்கிறேன். ஒருத்தன் துரத்தியே விட்டோம் ஆரம்ப ஊழியத்தில். என்னையா வேலை செய்கிறேன்னா கேரன் போர்டு ஆடிங்கிறேன். கேரன் போர்டெல்லாம் அந்த சூதாட்டம்யா, சூதாடுவது. அந்த இதில் சுற்றி விளையாடுறது. இது பார்த்துக்கிறீங்களா? ஏதோ ஒரு போர்டு அப்படியே சுற்றினுக்கும். அந்த காயின்ஸை போட்டு அப்படியே வந்து அது எங்கே இறங்குதோ அந்த அவ்வளோ ரூபா சம்பாதிக்கணும். வேலைக்கு போகணும். தாயம் பாஸ் விளையாடின்னு, உள்ள வெளியே விளையாடிக்கின்னு, கச்சாடிக்கின்னெல்லாம் சம்பாதிக்கக்கூடாது. அதெல்லாம் பொழப்பு இல்லை. ஐபிஎல்ல காசை கட்டிக்கின்னு என்னங்க இப்போல்லாம் அதெல்லாம் இருக்குது. எந்த ஜெயிக்குதா அதான் 50,000 ரூபாய் உட்காந்து சோறு சாப்பிட்றதுக்கு தேவனுடைய பிள்ளைகளை உழைப்பை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். லாட்ரி டிக்கெட் கிடையாது. ரேஸ் கோர்ஸ் லாட்ரி டிக்கெட்லாம் கிடையாது. அவங்களாம் தரித்திரர் ஆயிடுவார்கள். அது கொடுக்குற மாதிரி கொடுத்து என்ன பண்ணிடணும்? பிரிச்சுன்னு போயிடும். ஒர்க்குக்கு போகணும், வேலை செய்ய வேண்டும். அவன் அதை இச்சித்து தேவனுடைய ஃபார்முலாவை மாற்றி அவன் இச்சித்து புதைத்து இருக்கிறது. அது அடியில் இருக்குது. கீழே வாசிங்க. ஆட்களை அனுப்பி கர்த்தர் சமூகத்தில் அவர்கள் செய்த தவறை எல்லாம் எடுத்துன்னு வந்து வைத்தார்கள். ஆகானி கவனமா கேளுங்க. அவன் செஞ்ச பாவம் அவனோடு போனா பரவாயில்ல. அவன் செஞ்ச பாவம் அதுவே டேஞ்சருங்க. ஏன்னா அது பாவத்தின் சம்பளம் மரணம் தான். உயிர் வாழ முடியாது. ஆனால் என்ன பண்ணிக்குது? வாசிங்கன்னா அதை வாசிங்க கூட கவனமாக மென்ஷன் பண்ணுங்க. பாருங்க, விரல வைங்க. ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையும் போதும். அதோடு நிக்கல. அவன் எடுத்ததோடு இப்போ யார் அந்த 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 இடையில வர? அவங்க குமாரன், குமாரத்திகள், மாடுகள், கழுத, அவன் வைக்கல் எல்லாம் வருது. வைக்கல் எல்லாம் வருது நடு ரோட்டுக்கு. வாசிங்க. ஆடுகளையும் அவனுடைய டென்ட் ஃபுல், அவன் வீட்டையே ஜப்சி பண்ணி அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு வந்தார்கள். அவன் செய்த பாவம், அவன் குமாரன், குமாரத்திகள், அவன் ஆடு மாடு, அவன் வீடு எல்லாத்தையும் ஆகோர் கூட ஆகோர் பள்ளத்தாக்கிலே கொண்டு வந்தார்கள். எங்களை கலக பண்ண, எங்களுடைய வெற்றியை கெடுத்துட்ட. கர்த்தர் அழைச்சார். உன்னை ஆசையை அழைத்து உன்னை முன்னேறத்துக்கு எங்களோடு சேர்ந்து ஜெயத்தை சுதந்திரிப்பதற்கு அழைத்தார். நீ இப்படி செஞ்சதுனால கர்த்தர் என்ன பண்ணினார்? கல்லெறிந்து சுட்டரித்து மூடி இப்படியே கர்த்தர் அவன் கோபத்தை விட்டு அல்லேலூயா அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அதை வாசிங்க. 24 வாசம். குமாரன் குமாரத்திகள் அவன் கூடாரம் அவனுக்குள் யாவையும் எடுத்து, எல்லாம் சொல்லுங்க, அவனுக்குள் யாவையும் எடுத்து அவைகளை அக்கினினால் சுட்டெரித்து கற்களால் மூடினான். அவனுக்குள் எல்லாமே போயிடுச்சு. அவன் செஞ்ச பாவத்தில் அவன் குமாரன் குமாரத்தி, அவன் வீடு, ஆடு மாடு, அவன் ஃபேமிலி எல்லாம் கர்த்தருடைய கோபம் ஃபுல் அவன் ஃபேமிலியே எரிச்சிச்சு.
நம்மளுடைய இச்சைகள். அழைத்திருக்கிறார், சால்வை மேல் ஆசை வேண்டாம். அழைத்திருக்கிறார், பண ஆசைகள் வேண்டாம். அழைத்திருக்கிறார், நகை ஆசைகள்லாம் வேண்டாம். கர்த்தர் தந்த காரியங்கள் போதும் என்ற மனதோடு கூடிய தேவபக்தி மிகுந்த லாபம். அல்லேலூயா. தேவபக்தி மேலே கவனத்தை வைப்போமாங்க தேவ பிள்ளைகளே. இவைகள் எல்லாம் நமக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். கேளுங்க, இவன் ஆசைப்பட்டிருந்தாலும் என்ன லாபம்? அவனுக்கும் ஃபியூச்சரில் உதவல, அவன் பிள்ளைங்கள்லாம் அக்னியில் போயிட்டாங்க. இது நிமித்தம், அவன் இச்சித்தது நிமித்தம் அவனுக்கும் லாஸ். அவன் எடுத்ததெல்லாம் லாஸ். அவனுடைய குமாரன் குமாரத்தி, அவனுடைய ஆடு மாடுகள், அவன் ஃபேமிலி எல்லாம் அழிக்கப்பட்டது. அவனால், அவன் நிமித்தம் அவனை சேர்ந்த அவன் கூடாரத்தை கூட பேத்துட்டாங்க. அவன் அவன் வாழ்ந்த அந்த இடம் கூட போயிடுச்சு. தேவ பிள்ளைகளை, இப்போ இன்னொருத்தர் நிமித்தம் அவங்க குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு பார்க்க போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். சீக்கிரமா எக்ஸோடக்ஸ். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. பத்தியா, எவ்வளோ ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார். பத்தியா, எவ்வளோ ஒடுக்கினா தேவ பிள்ளைகளை எவ்வளோ ஒடுக்கினாலும் நம்ம பெருகுவோம். யாராலையும் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. நம்ம ஆசீர்வாதத்தை யார் தான் தடுக்கிறது? நம்ம தான். எல்லாம் சொல்லுங்க, நம்ம இச்சை தான், நம்ம ஆசை தான். நமக்கு சால்வை மேலே வர ஆசை தான், பணத்து மேலே வர ஆசை தான், கோல்டு மேலே வர ஆசை தான் நம்மளை ஒடுக்குது. நம்மளை வேற ஏமோ ஒடுக்க நினைச்சாலும், எந்த ராஜா நினைச்சாலும், எந்த சாத்தா நினைச்சாலும் ஒடுக்க முடியாது. நம்ம ஃபெயிலியருக்கு காரணம் நாமே தேவ பிள்ளைகளே. எவ்வளோ பேர் என்னோடு சேர்ந்து ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? வேற யாரும் நம்மளை தோல்விக்குள்ளாக்க முடியாது. உன் சத்துருக்கள் உன்னை தோக்கடிக்க முடியாது. உனக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காது. உனக்கு விரோதமாக எது எழும்பினாலும் கர்த்தர் அதை இல்பொருளாக்கி விடுவார். தேவன் உன்னை அபரிதமாக நேசிக்க, அந்த விதமாக நேசிக்கிறார். இதை புரிந்து கொள்ளுங்கள். யார் நிமித்தம் இந்த லாஸ்? ஆகானுடைய இச்சை. அவன் இச்சை அவன் கூடாரத்தை பேர்த்து விட்டது. அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் லாஸ். அவனுடைய வைக்கல் எல்லாம் லாஸ். அவன் வாங்கினது எல்லாமே லாஸ். ஆனால் இங்கே பார்க்கும்போது அவர்களை எவ்வளவாய் உடக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். இதை சத்துருக்கள் கண்டு என்ன பண்ணாங்களாம்? எரிச்சல் அடை. அது அந்த மாதிரி ஜாதி. நம்மளை ஒடுக்குறவங்க முன்னால் நம்மளை உயர்த்துகிற தெய்வம். எல்லாம் சொல்லுங்க, நம்மளை ஒதுக்குகிற எதிரிக்கு முன்பாக உனக்கு விரோதமா எதிரி வந்தா நீ ஃபைட் பண்ணாத. நீ இயேசுவோடு நல்ல கனெக்ட் ஆகு. கர்த்தர் ஃபைட் பண்ணுவாராம. நீ அவன்கிட்ட போயிட்டு ஆளுங்களை எத்தனை போய் ஃபைட் பண்ணாத. நமக்கு ஃபைட்டு உலகத்தில் அல்ல. நம்முடைய ஃபைட்டு எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் உனக்கு ஹெவி ஆகுதோ அந்த அளவுக்கு தேவனுடைய கனெக்ட் ஆகு. விசுவாசம் உனக்கு உள்ள அதிகரிக்கட்டாமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று மகிழ்ச்சியாரு. போராட்டம் வரும்போது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு உண்டு, என் மீட்பர் எனக்காக யுத்தம் செய்வார், நான் லாஸ் ஆவதில்லை. கர்த்தர் என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார், என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எனக்கு லாஸ் வராது. என் லாஸை கர்த்தர் வெற்றியா மாற்றுவார். ஏனென்றால் அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம சேவிக்கலாமே. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். தேவனுடைய பிள்ளைய, நீ ஆண்டவருடைய கண்ணின் மணி. நம்ம ஆண்டவர்கிட்ட புலம்பினுக்கிறோம். ஏன் இந்த லாஸ் நம்மளால தான். ஆனா நம்ம உண்மையா இருந்துட்டா நம்மள ஒடுக்கிறவன் முன்னால நம்மள பெருக பண்ணிடுவார். உன்னை யார் ஒடுக்க நினைக்கிறான் அவன் முன்னால நீ பெரிய ஆளா மாறுவ. தேவ பிள்ளைகளே, யார் நீ கீழே விழணும்னு நினைக்கிறான் அவன் முன்னால கர்த்தர் பல மடங்கு உயர்த்தி விடுவா. அவங்க கிட்ட உங்களுக்கு ஃபைட் வேணாம், கர்த்தரோடு பழகுங்கள். பிரச்சனை வரும்போது செய்வதெல்லாம் என்னன்னு தெரியலன்னா கொஞ்ச நேரம் டேக் டைம் 1 hour ஆண்டவர் பாதத்தில் போய் பேசுங்க. அது உனக்கு வெற்றியை தரும். தேவ பிள்ளைகளே, உனக்கு பிரச்சனை வந்தா ஒரு 1 hour ஆண்டவர் கிட்ட தனியா போய், ஆண்டவரே நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியல சொல்லித்தாங்கன்னு கேள்வி கேட்காத. ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு கேட்காத. நான் என்ன செய்யணும் சொல்லும். லாஸ்ட்ல இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? பிரச்சனையில் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? போ, ரூமில் போ, தனியாக போ, ஒரு கார்னரில் போ. ஆண்டவரே இதெல்லாம் நடக்குது, நான் என்ன பண்ணணும், எப்படி நடக்கணும் நீங்கள் சொல்லுங்க, நான் என்ன பண்ணுறேன்.
ஆண்டவரே நீங்கள் அதை பண்ணுங்க, அவனுக்கு நீங்கள் இப்படி பண்ணிடுங்க, அப்படி அவனை காலி பண்ணிடுங்க, என்ன தூக்கிடுங்க, அவனை ஒடுக்கிடுங்க, என்ன பெரியா. ஆண்டவர்கள் ஐடியா சொல்லக்கூடாது. பிரச்சனை நேரத்தில் போயிட்டு குவாய்ட் வாயை மூட்டிட்டு என்ன பண்ணணும்னு தெரில, நீ சொல்லும் சரி நான் உமக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆண்டவர், என்னை உயிர்ப்பிய ஆண்டவர். அல்லேலூயா. எல்லா நேரத்திலையும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலனா இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே தேவ ஜனத்தை ஒடுக்க பார்த்தான் ராஜா பார்வோன். அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, எவ்வளவா ஒடுக்கினானோ அப்படிதான் கர்த்தர் உங்களை ஆக்குவார். உங்களை ஒடுக்கிற சக்திகள் இல்லாமல் போய்விடும். தேவ பிள்ளைகளை எவ்வளவா ஒடுக்கினார்களோ ஆகையால் அவன் எரிச்சல் அடைந்து, கீழே வாசிங்க. பதினஞ்சு 15 மருத்துவச்சிகளோடு பேசி, டாக்டரோடு கூட பேசி செய்யும் போது கேளுங்க, இந்த மருத்துவச்சிகள் ரட்சிக்கப்பட்டவங்க. ஆகான் ரட்சிக்கப்பட்டவன், இஸ்ரவேல் கேம்பை சேர்ந்தவன். எல்லாம் சொல்லுங்க, இஸ்ரவேல் கேம்பை சேர்ந்தவன், வசனத்தை தெரிஞ்சவன். அந்த அந்த நம்ம முன்னேறுகிற ஊருடைய எந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, இச்சிக்க கூடாது என்ற செய்தியை கேட்டு உள்ள போனுவேன். ஆனால் இவங்க அப்படி அல்ல. இவங்க எகிப்தியர் டாக்டர்ஸ். எல்லாம் சொல்லுங்க, எகிப்தியர் டாக்டர்ஸ். இவங்களுக்கு ஏசப்பா பற்றி என்ன இச்சை அடக்கம் என்ற செய்தியெல்லாம் கிடையாது. எகிப்தியர்னாலே ரொம்ப இச்சை உள்ளவர்கள். எகிப்தியர்கள் பழைய ஏற்பாட்டில் வாசிச்சிங்கன்னா அவங்க ரொம்ப இச்சை உள்ளவர்கள், பயங்கரமான பாவத்தில் இருக்கிறவங்க, அனுபவிக்கிறவங்க. கவனமா கேளுங்க, இந்த டாக்டர்களுக்கு என்ன சொல்றாரு ராஜா, பார்த்து ராஜாவுடைய கட்டளை என்ன, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளை என்றால் உயிரோடு கட்டும். பாவம் ஆண்கள் அப்பயும் சாவடிக்கிறாங்க, இப்பயும் சாவடிக்கிறாங்க. இப்போ கூட பஸ்ஸில் போனால் அன்றைக்கி ரொம்ப பஸ்ஸில் ஏறிட்டோம், நான் உட்காந்தவொடனே யாருமே இல்லையா ராஜா சாமின்னு உட்காந்து ஒரு பொம்பளை ஒரு பொண்ணு ஏந்திரி சார்ந்து, ஏன் ஏந்திரிக்கணும், நான் அதை தான் கேட்டேன். பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு லேடிஸ் அப்படின்னு போட்டு, ஐயோ தெரியாமல் உட்காந்துட்டோம் பார்த்து, இல்லைடா இது பஸ்ஸு காலியாக்குதுன்னு. சே பாவம், நான் கால் வலி, எனக்கு வேறு வழி இல்லை, அப்படியே ஏஞ்சி வந்துட்டேன். அடப்பாவீங்களா, என்ன ரூல்ஸு, ஆண்கள் என்றால் கொன்று போடுங்கள், பெண்கள் என்றால். இன்னைக்கு கோர்ட்டில் கூட பாரு, ஒரு பொண்ணு ஒரு ஸ்டேஷனில் கூட பாரு கிழிச்சிக்கின்னு போயிட்டு அப்படி இன்னைக்கு நம்ம ஷட் அவுத்துன்னு போய் இல்லாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. சரி அது போகட்டும், இப்போ செய்திக்கு வந்துடுவோம், இல்லைன்னா இது ஜோக்கா. வாசிங்க. மருத்துவச்சிகளோ பயந்ததினால். என்னங்க, யாருங்க இவங்க? எகிப்து மருத்துவச்சிகள், எகிப்து டாக்டர்ஸ். இஸ்ரவேலின் தேவனை வர்ஷிப் பண்றவங்க கிடையாது, எகிப்தியர்கள். ஆனால் எந்த தேவனுக்கு பயந்தாங்களாம்? நம்முடைய தேவனுக்கு பயந்தார்களாம். எகிப்தின் டாக்டர் பயந்ததினால் செய்யாமல் நம்ம ஏசப்பாக்கு பயந்ததினால அவங்க காப்பாத்தினார்கள். அது நிமித்தம், அந்த காரணத்தினால் இது நிமித்தம் போதும். பார்த்தா இவங்க இந்த எபிரேயர் மருத்துவர்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு பயந்து அந்த பிள்ளைகளை காப்பாற்றினதினால், அது நிமித்தம். எது நிமித்தம்? ஆகான் அவனுடைய குமாரத்திகள் அவன் வீடெல்லாம் போயிடுச்சு. அவனுடைய இச்சை, சால்வ ஆசை, அவனுடைய கோல்டு ஆசை, அவனுடைய பொன்னாசை, இது செப்பரேட்டாக சொல்லணும். இதெல்லாம் பார்த்து வெளியே போகும்போது இதுக்கு மேலாம் ஆசைப்பட்டு ஆண்டவருடைய கிருபை இழந்துராது இருப்போமாக. இதெல்லாம் வேண்டும், தருவார் கர்த்தர். ஆமென். கர்த்தர் தருவா. போகிற இடம்லாம் புகழை விரும்பாதீங்க. போகிற இடம்லாம் என் பேர் சொன்னால் தான் நான் நன்மை செய்வேன், அப்படி இல்லை. நன்மை செய்வதுக்கு பேர் சொல்ல தேவையில்லை.
அல்லேலூயா. தேவபக்தி இருந்தாலே போதும், நன்மை செய்யலாம். ஆமென். தேவபக்தி இருந்தால் கைத்தட்டெல்லாம் விரும்பி அவன் நன்மை செய்ய மாட்டான். ஒரு ஹெல்பிங் நேச்சர். யாரோ ஒருத்தர் கீழே விழுந்துட்டார், 10 பேர் பார்த்தா தான் நான் தூக்குவேன்னா என்ன அர்த்தம் சொல்லு? யாருமே இல்லையா, அச்சை போட்டோம் போ அப்படின்ட்டு போயின்னு கூடாது. 10 பேர் உண்டா, ஐயா எந்திரிங்கய்யா, ஐயா எந்திரிங்கய்யா, எல்லாம் பாருங்கய்யா, பாருங்க பாருங்க, ஐயோ ஹெல்ப் பண்ணிங்கிறாரு பார்த்தியா? அப்படி அல்ல. நீ ஹெல்ப் பண்ணுறது 10 பேர். இப்போ யூடியூப் காலம், 10 பேர் ஊந்தா யார் தூக்குறானோ அந்த மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால தூக்குறான், இல்லை தூக்க மாட்டான். சால்வாசை வர விடாதுமா. அல்லேலூயா. சால்வே தரலனால என் நேச்சரே ஹெல்பிங் தான். இயேசு கிறிஸ்து என் தேவனாக இருக்கிறபடினா பாருங்க, மருத்துவச்சிகள் இந்த ராஜா கட்டளை மீறினா அவங்கள தலை வெட்டிடுவான். ஆனால் அதை கூட அவங்க பொறுப்பெடுக்காம தேவனுக்கு பயந்ததினால் அது நிமித்தம், வாசிங்கன்னா 20ஆம் வசனம், இது நிமித்தம் நன்மை செய்தார். எப்பேற்பட்ட நன்மை? கீழே வாசிங்க. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் ஃபேமிலியை கர்த்தர் நினைவு கூர்ந்தா. ஒரு ஃபேமிலியை அழிஞ்சிச்சு ஒருத்தனுடைய இச்சையினால. இங்க ஒருத்தருடைய ஆண்டருக்கு பயந்ததினால மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். பர்சனலாக அவங்களுக்கு நன்மை செய்தார். அவங்க குடும்பங்களை என்ன பண்ணார்? அவங்க குடும்பங்களில் பெரிய பெரிய ஆட்கள் எலும்புற மாதிரி கர்த்தர் செஞ்சிட்டார். ஆமே, ஃபியூச்சர் அவங்க எலும்புவாங்க. நம்ம குடும்பங்கள் நாளைக்கு தலைக்கும், நம்ம குடும்பங்கள் நாளைக்கு ரைஸ் ஆகும், பெரிய லெவலுக்கு வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே வாசிங்க. போதும். இது நிமித்தம் அவங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் என்ன பண்ணினார்? எது நிமித்தம்? தேவனுக்கு பயந்தது நிமித்தம். எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு பயந்த நிமித்தம். அந்த காரணத்தினாலே. எந்த காரணம்? தேவனுக்கு பயந்ததினாலே. அல்லேலூயா. இன்னும் ஒரு 4-5 பேர் சொல்லலாம், டைம் இல்லை. இன்னும் ஒரு 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 2 காரியத்தை சொல்லி நான் சுருக்கமாக முடிக்கிறேன். வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் புஸ்தகம் 9ஆம் வசனம். 2 நாளாகமம் 9. 2 நாளாகமம் 9. 2 Chronicles 9. அதில் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். இல்லை சாரி 19. 2 நாளாகமோ 19:2 வாசிங்க. புறப்பட்டு அவனை சந்தித்து 1 வாசிங்க. 1 வாசிங்க, இன்னும் நல்லா இருக்கும். 2 நாளாகமோ 19 1 வாசிங்க. கவனமாக கேளுங்க. யோசேபாத்து சமாதானத்தோடு அவர் வீட்டுக்கு வந்தாராம். எவ்வளோ நல்ல காரியம், மங்களமான காரியம் தானே. இந்த வாரமெல்லாம் சமாதானமாக இருந்தீங்களா? சமாதானமாக போனீங்களா? சமாதானமாக வந்தீங்களா? எங்கய்யா சமாதானம்? சமாதானமே இல்லை. போனாலும் சமாதானம் இல்லை, வந்தாலும் சமாதானமும் இல்லை. ஊருக்கு போகிறேன், அங்கேயும் சமாதானம் இல்லை. வீட்டுக்கு வர்றேன், அங்கேயும். இங்கே பாருங்க, கவனமாக கேளுங்க. யூதாவின் ராஜாவாகிய யோசேபாத்து, இது நமக்கு வேணும். இந்த பிள்ளைகளே, சர்ச்சை விட்டு வீட்டுக்கு போனால் சமாதானமாக இருக்கணும். வேலை விட்டு வீட்டுக்கு வந்தால் சமாதானமாக வரணும். இங்கேருந்து பசங்க ஸ்கூலுக்கு போனால் சமாதானமாக போகணும். எல்லா இடத்துலையும் சமாதானம் இருக்கணும். நிம்மதி இருந்தால் தானே நம்ம அங்கே போக முடியும். சில பேருக்கு சமாதானம் இல்லை. போகிற இடங்க வருகிற இடத்துலலாம் என்ன இல்லை. இங்கே பாருங்க, யூதாவின் ராஜாவாகிய யோசேபாத்து எருசலேமில் உள்ள தன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான். இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உண்மையில் வர இருந்தது. சமாதானமா வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா எப்படி அவன் செஞ்சுட்டு வந்துட்டான்? தேவனுக்கு பிரியமில்லாத ஆளோட பழகிட்டு பேசிட்டு அவனோடு கூட யுத்தம் செஞ்சுட்டு இப்போ இவர் சமாதானமா வருகிறார். இந்த சமாதானம் இது வரைக்கும் அவருக்கு எப்படி வந்துச்சுன்னா தேவன் தந்தது. சமாதானமாக வந்த பிறகு வீட்டில் அவனுக்கு ஒரு தூது காத்து நிற்குது. தேவ பிள்ளைகளை எந்த நேரத்தில் கர்த்தருடைய செய்தி வந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்க.
நல்லா இருக்கிற நேரத்தில் செய்தி வருமோ அக்செப்ட் பண்ணுறதில்ல சிலர். கேளுங்க, அப்போ டவுனோ கர்த்தருடைய மெசேஜ் உனக்கு வரும்போது அது உன் சமாதானம் இன்னும் நிலைச்சிருக்க தான். இருக்கிற சமாதானத்தை பிடுங்கிறதுக்கு கர்த்தர் பேசலை. இங்கே கவனமாக கேளுங்க. அவன் சமாதானத்தோடு வீட்டுக்கு வந்த போது அங்கே ஒரு தேவ செய்தி கொடுக்குறவர் வருகிறார். இங்கே எப்படி நான் கிதியோன் நிற்கிறேன், அங்கே அவர் நிற்கிறார். புறப்பட்டு வந்து எதை சொல்கிறாரு? அவனுக்கும் கர்த்தருக்குங்கிற உறவில் தப்பு இருக்கிறத மட்டும் சொல்கிறார். அதுதான் ஞான திருஷ்டிக்காரர், அதுதான் ப்ராப்பர்ட். ட்ரூ ப்ராப்பர்ட் என்ன பண்ணுவான்? உனக்கும் ஆண்டருக்கும் இருக்கிற எப்போ மெக்கானிக்கை நம்ம தேடுவோம்? ரிப்பேர் ஆகுமோ தான் தேடுவோம். ஒரு தேவ ஊழியக்காரர் எதுக்கு? உனக்கும் ஆண்டருக்கும் இருக்கிற பிரச்சனை ஆயிடக்கூடாது என்பதை சரி பண்ண தான் கர்த்தர் ஒரு தேவனுடைய ஊழியரை வைத்திருக்கிறார். உன் ரட்சிப்பு ரிப்பேர் ஆயிடக்கூடாது, உன் சந்தோஷம் கெட்டு போயிடக்கூடாது, உனக்கும் ஆண்டருக்கும் இருக்கிற சமாதானம் வேற ஏதோடு இருக்கிற காரியம் உன்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, ஆண்டருக்கும் உனக்கு இருக்கிற உறவு மட்டும் கெட்டு போகக்கூடாது. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆமே. இங்கே என்னன்றாரு? அவன் புறப்பட்டு வந்து சந்தித்து நோக்கி உன் மேல கடுங்கோம் வர இருந்தது. கர்த்தர் பகைக்கிற ஆளை நீ நேசிச்சுங்கிற. கர்த்தர் பகைக்கிற ஆளை யாரெல்லாம் கர்த்தர் பகைக்கிறார் பாருங்க. ஒன்று வாசிங்க, சங்கீதம் 1:1 வாசிங்க. சங்கீதம் 1:1. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில், பாவியினுடைய வழியில், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் பார். இதெல்லாம் ஆண்டவர் பகைக்கிறார். துன்மார்க்கன்னா நம்முடைய காடை பரியாசம் பண்ணுறோம். எம்மதமும் சம்மந்தம் எல்லாம் காடும் ஒரே காடு. ஆமாவா சொல்லுங்க. ரொம்ப ஹைலி பெரிய வார்த்தை பேசி நிற்பான். அவன் துன்மார்க்கன். நம்முடைய பைபிள் என்னை அன்றி வேறு தேவன் உங்களுக்கு உண்டா இருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டது. எல்லாமே ஒன்றுலாம் அப்படிலாம் கிடையாது பிள்ளைகளே. இந்த வேதம் ஒரு தனித்துவம் வாய்ந்தது. நம்முடைய தேவன் என்னை அன்றி வேற யாரையும் நீ வர்ஷிப் பண்ணாதன்ட்டார். பேர் வந்து கிறிஸ்டின் பேர் வச்சுக்கினா அதுக்குன்ட்டு அவங்களுக்கு கிறிஸ்டின்லாம் நினைக்காதீங்க. இப்போ ஒருத்தர் சிஎம் வந்துட்டார், அவர் பேர் வந்து கிறிஸ்டின் பேர் இருக்குது. தேவ பிள்ளையே அவர் ஜெயிச்சிட்டார். இப்போ கூட எனக்கு அவரோட கூட ஆர்வம் இல்லை. சிஎம் மதிக்கிறேன், நம்முடைய சிஎம் என்னங்க. அவர் கிறிஸ்டின் பேர் வச்சுக்கிறார். இங்கே வந்து ஒரு கோயிலுக்கு போனார் தெரியுமா? இதுக்கு முன்னால் ஒரு கோயிலுக்கு போனோம், வேல் கூத்தாங்க தெரியுமா? எதை போயிட்டு நம்ம ஆளுங்கெல்லாம் கிறிஸ்டினுங்க என்கிட்ட சொல்லிங்கிறாங்க. அவர் பேர் ஜோசப் அப்படின்றாங்க. நான் சொன்னேன், நம்ம ஜோசப் அந்த ஜோசப் இல்லைப்பா, அவர் விக்கிரக ஆராதனை செய்கிறார். அப்போ நீங்களும் போக முடியுமா? சிஎம் அவ்வளோதான். சிஎம் நாங்கள் கனம் பண்ணுகிறோம், அவன் இவன்லாம் பேச மாட்டோம் நாங்கள். அல்லேலூயா. அவர் சிஎம் நல்லா இருக்கணும், தேசத்துக்கு நல்லது செய்யணும், அவருக்கு பாதுகாப்பு நீங்கள் தரணும். அவரை ஃபாலோ பண்ணக்கூடாது கிடையாது. அவர் இங்கே வந்தால் தெரியுங்களா? பெங்களூர் வந்தார், ஒரு கோயிலுக்கு போனார் தெரியுமா? ஜோசப் என்று சொல்லி அங்கே போகலாமா? அவங்கெல்லாம் அவங்க ஜெயிச்சிட்டாரு எல்லாம் கிடையாது. தேவ பிள்ளைகளே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஜெயிக்கலை, அக்கினியில் தூக்கி போட சொன்னாங்க. தோற்றுதா கர்த்தருடைய பிரசனம் இருக்காதுன்றீங்களா? ஜெயிச்சிட்டா நீ விக்கிரக ஆராதனை கோயில் போயிட்டா கர்த்தர் இருப்பாரா? இல்லை. என்ன சிலர்லாம் ஊழியக்காரெலாம் கேட்டாங்க, பார்த்தியா ஜெயிச்சிட்டாரு, நம்ம கிறிஸ்டின். நான் சொன்னேன், நம்ம கிறிஸ்டின் இல்லைப்பா, அவர் சிஎம். அவர் யார்? சிஎம். மோடிஜி பிஎம், பிரைம் மினிஸ்டர். அவர் விசுவாசத்தை பின்பற்றுறீங்களா? நான் அவர் விசுவாசத்தை பின்பற்றதில்லை, ஆனால் அவர் நம்ம தலைவர். அவர் தெளிவாக இருக்கணும் வேதத்தில். நம்மளுடைய பிரதான மந்திரி அவருக்கு நல்லா இருந்து நம்ம தேசத்துக்கு நல்லது பண்ண. ஆனால் அவர் எனக்கு முன்மாதிரி அவர் அல்ல. பைபிள் எனக்கு முன்மாதிரியை வைத்திருக்கிறார் கர்த்தர். ஆமே. நம்மளை ஒரு விசுவாசத்துக்கு அழைச்சிருக்கிறார். எல்லாமே ஒன்றும் இல்லை. சாய்பாபா கோயிலுக்கெல்லாம் போய்க்கிறாங்க, புரியுதா? அப்போ அதை நீங்கள் பின்பற்றுறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வேதத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன போட்டிருக்கிறது? வாசிங்க. சந்தித்து நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை. நீ யாருக்கு துணை நின்னுட்ட? தேவ பிள்ளைகளே,
யாருக்கும் துணை நிற்காதீங்க. நீ துன்மார்க்கனுக்கு துணை நின்னுட்ட. கீழே வாசிங்க. கர்த்தரை பகைக்கிறவங்க, விக்கிரக ஆராதனை செய்கிறவங்களாம் ஆண்டவரை நேசிக்க முடியாது. ஆமாவா இல்லையா சொல்லுங்க? தப்பாக பேசுகிறேன்னா உங்கள் ரசிகரெல்லாம் ஆமாம் உரைக்கணும் நான். நீங்கள் அவங்களுக்கெல்லாம் ரசிகர் ஆகக்கூடாது. நீங்கள் இயேசுக்கு தான் ரசிகர். அவர் நம்ம சிஎம் அக்செப்ட் பண்ணுகிறோம். டிகே சிவகுமார் நம்ம சிஎம். அவரை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம். எங்கள் சிஎம் அவர், அவ்வளோதான். எங்கள் ராஜா அவர். எங்கள் தேசத்தை ஆளுகிற ராஜாக்களுக்காக வேண்டுதல் செய்யுங்கள். அவங்களெல்லாம் ஃபாலோ, அவங்க முன்மாதிரி கிடையாது. இங்கே என்னன்னு போட்டுக்குது, நீ வந்து யாரை நேசித்து யாரை பகைச்சா அதை மட்டும் ஹைலைட் பண்ண. கர்த்தர் எதெல்லாம் பகைக்கிறார்? கீழே வாசிங்க, கீழே வாசிங்க. ஆகிலும் பாத்தியா, விக்கிரக தோப்பை விட்டகற்றி. யோசே பார்த்து அழியாம போனதுக்கு காரணம் விக்கிரக தோப்பை தேசத்தை விட்டு அகற்றினார். ஆனால் இதெல்லாம் ஆண்டருக்கு பிடிச்சிச்சு. ஆண்டருக்கு பிடிக்காதது என்ன? யார்கிட்ட ஸ்நேகம் வச்சுக்கிறாரு? கர்த்தரை பகைக்கிறோன்னு நேசிச்சார். கர்த்தர் யாரெல்லாம் பகைக்கிறார்? துன்மார்க்க, பாவி, பரியாசக்காரன். என்னங்க? சங்கீதம் 26:4. டக்குன்னு வாசிங்க. சங்கீதம் 26:4. போதும். வீணரோடு, டைம் வேஸ்ட் பண்ணுகிறவங்களோடு உட்காரக்கூடாது. என்னங்க? உன் டைமை நீ ப்ராப்பர்ட் பண்ணணும், கெயின் பண்ணணும், லாஸ் பண்ணிக்க கூடாது. உட்காந்து அரட்டாச்சுன்னுக்கிறவன், வீண் வார்த்தை பேசிக்கிறவன், ஊர் வம்பு பேசுகிறவன், அவங்க கூடலாம் நீங்கள் உட்காரக்கூடாது. போட்டுக்குது பாருங்க, வீணரோடு நான் என்ன பண்ணல. எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்படுறீங்க? வீணரோடு நான் உட்கார்ந்தது இல்லைன்றார். வீணரோடு நான் என்ன பண்ணல. வாசிங்க. சங்கீதம் 50:18 வாசிப்போம். சங்கீதம் 50:18. திருடனோடு நீ பேசுற. ராபரி இருந்தா அவங்க கூட பேசுனீன்னா நீ இன்னும் ரட்சிக்கப்படல. இப்பதான் அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருப்பாங்க. அவன் வெளியே வந்தான நண்பான்னு பேசின்பாங்க. இது ராபரி பாவன். திருடனோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது. அவன் ரட்சிக்கப்பட பேசலாம். ஆண்டருக்கு பிடிக்காத ஆளுங்களா இங்க போட்டுக்குது பாரு. நீ திருடனோ காணும் போது ஒன்னா நடந்து போறது ஆண்டவரால் அக்செப்ட் பண்ண முடியும். கீழே வாசிங்க. உபச்சாரக்காரனோடு உனக்கு பங்கு உண்டு. என் ஃப்ரெண்டு இன்னொருத்தருடைய மனைவியோடு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கினாரு, விட்டுட்டான். அவரை ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. நானும் அவரும் உட்காந்து பைபிளாக படிப்போம். உபாகமம் புஸ்தகம் இன்னைக்கு டே உபாகமம் ஃபுல்லாக பச்சு முடிச்சிடும். சங்கீத புஸ்தகம் பச்சு முடிச்சிடும். யாத்திராகமும் பச்சிரும். ஆதியாகமும். நானும் அவர் எப்படி ஃப்ரெண்டுனா ஃபோன் பண்ணுவார். கிதியோன் ஃப்ரீயாக இருக்கிறியா இன்னைக்கு ஃப்ரீ தான், பைபிள் ரீட் பண்ணலாமா? அவர் வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுவார். ரொம்ப தூரம். நானும் அவரும் உட்காந்து பைபிள் படிப்போம். ஆனால் வேற ஒருத்தருடைய மனைவியோடு அவர் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கின்னு அவர் மனைவி போல் நடந்துக்கினார். உடனே அவரோட நான் அக்செப்ட் பண்ணல. நான் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டேன். அவர் பார்த்தாரு, ஊர் உலகத்தில் செய்யாததில் நான் செஞ்சேன். தாவீது பார், பச்சைபாலை எடுத்துட்டு விட்டார். பைபிள் சொல்கிறார். அவர் தாவீது யாரை எடுத்துட்டாரா? நான் ஒன்றும் அவ்வளோ தாவீதை விட கிரேட்டு கிடையாதுப்பா. ஏதோ பலவீனத்தில் பண்ணிட்டேன். நான் சொன்னேன், உன் பலவீனம் உன்ன வரைக்கும் இருக்கட்டும், அது எனக்கு வேணாம். இன்னையோட உனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கட்டுன்னு ஃப்ரெண்ட்ஷிப் போட்டுட்டேன். நீ திருடனோடு பார்க்கும்போது விபச்சாரரோடு பங்கு உண்டு. வேற ஒருத்தன் மனைவி எத்தனை சுத்துறானா அவன் நமக்கு தலைவனாகவும் வச்சுக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸாகவும் வச்சுக்கூடாது. சொந்தக்காரனாக இருந்தால் சொந்தத்தை ஸ்டாப் பண்ண, அவனை வீட்டிலலாம் சேர்க்காதீங்க. கர்த்தருக்கு மகிமை. அபச்சாரம் பண்ணுறான்னு தெரிஞ்சா அவனுக்கு நீ கை குத்து அவன் கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னு அவங்க கூட போய் உட்காந்து சாப்பிட்டுருந்தா ஏன் சேர்த்துக்கொள்ளுவாரா? 20ஆம் வசனம் வாசிங்க. உட்காந்து அவனுக்கு இவனுக்கு விரோதமா பேசுறனோட டைம் பாஸ் பண்ணாத. உட்காந்துக்குன்னு அவன் இப்படி பண்ணா, இவன் இப்படி பண்ணா, அவர் அப்படி பண்ணாரு, இவர் இப்படி பண்ணாரு, இந்த எதியூர் அப்போ அப்படி பண்ணியிருக்கிறாரு, அவர் இப்படி பண்ணிக்கிறார். உட்காந்து அவதூறு பேசக்கூடாதான், பிரயோஜனமானது பேசணுமா. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கீழே வாசிங்க. அவதூறு உட்காந்துக்கிறா. வீட்டில் உட்காந்து நல்லதை பேசணும், பைபிளை பேசணும், வேதத்தை பேசணும், தேவ செய்தியை பேசணும். உட்காந்து அவனையும் இவனையும் கமெண்ட் அடிச்சுக்கின்னு அவனுக்கு விரோதமாக பேசிக்கின்னு, சத்தியத்துக்கு விரோதமாக பேசிக்கின்னு, ஒழுக்கமத்துக்கு விரோதமாக பேசிக்கின்னு,
கர்த்தருக்கு பிடிக்காது. 20 அது கீழே வாசிப்பா. இதெல்லாம் நீ செய்யும் போது உன் மேல கோமா தாங்கிறேன், ஆனா மௌனமா இருக்கிறேன், உன்னை போல இருப்பேன்னு நினைக்கிறியான்றார். பிடிக்காத ஆண்டவருக்கு. துன்மார்க்கனோடு தோல்மை போவது இது நிமித்தம் ஆண்டவர் உன் மேல் கோபம் கொள்ள வகை தேடினார். யோசேப்பாத்துக்கு சொல்றாரு, இதனால உன் மேல ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு? கட்டுங்கோம் வந்துச்சு. எதுக்கு? ஆண்டவருக்கு பிடிக்காத ஆள் கூட சேர்ற, துன்மார்க்கன் கிட்ட, பாவி கிட்ட, பரியாசக்காரன் கிட்ட, வீணரோடு பேசுகிறாய், திருடன், விபச்சாரக்காரன். அடுத்தது என்னன்னு பார்த்தோம், தாய் தகப்பன் சகோதர பிள்ளைக்கு விரோதமாய் பேசுகிறாய். இன்னும் 1 கொரிந்தியர் 5:9-10 வாசிங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9-10 சில வசனங்கள் வாசிங்க, சீக்கிரமாய் வாசிங்க. சில விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது என்று நான் நிருபத்தில் எழுதினேன். ஒருத்தன் விபச்சாரம் செய்யறானா அவங்க கூட என்ன பண்ணாத. விபச்சாரம் செய்யறான், பொண்ணை பத்தி பேசுறான், பையனை பத்தி பேசுறான், எப்ப பார்த்தாலும் லவ் பாட்டு கேட்கறான், எப்ப பார்த்தாலும் செக்ஸை பத்தி பேசுறான், போனோகிராஃபி மூவியை பத்தி பேசுறான், அவங்க கூட சேராதன்றாரு. இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் பண்றாங்க. காலேஜுக்கு போற பசங்களுக்கு சொல்றேன், லவ்வை பற்றி பேசுகிறவங்க, காதலை பேசுகிறவங்க, அந்த பொண்ணு என்னை இப்படி பார்க்குது, இந்த பையன் அப்படி லுக்கு விடுறான், இந்த காரியங்கள்லாம் பேசாத, நான் உங்கள் மேலே கோபப்படுவேன்றார். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டாச்சு. போகிற பசங்க காலேஜில் ஒழுங்காக போங்க. அவன் பாரு என்னை பார்க்குறான், இவன் பாரு பார்க்குறான், அந்த பொண்ணு அங்கே லவ் பண்ணி அது பேசாத, உனக்குள்ளே அது வந்துடும். உன்னை கத்தர் காலேஜுக்கு அனுப்பிக்கிறது வேறுபாடு ஜீவியம் செய்து கத்தரே தெய்வம் என்பதை காட்டணும். நம்ம பிள்ளைங்களாம் இன்னைக்கு காலேஜுக்கு போனால் எங்கே மகிமையாக வரமாட்டேங்குதுங்களே. ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோமா போயிருந்தா பாபிலோன் ரட்சிக்கப்பட்டுச்சு இல்லையா? நம்ம பிள்ளைங்க எத்தனை பேர் ரட்சிப்பில் கொண்டு வந்தாங்க? போகிற இடத்துல எத்தனை பேரை நீங்கள் கொண்டு வந்தீங்க? நீங்கள் கொண்டு வரல, அவங்க உங்களுக்கு கொண்டு போயின்னுக்கிறாங்க. போகிற இடத்துல அவங்க பழக்கம் உனக்கு வருது. ராபரி பார்த்தா அங்கே சேர்ந்துடுற, ரவுடிங்கில் பார்த்தா சேர்ந்துடுற. எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தெரியும், ரட்சிக்கப்பட்டவர். யார் ரவுடி இருந்தாலும் அவர்கிட்ட சேர்ந்துருவார். அவருக்கு போயிட்டு ஃபீஸா வாங்கி தருவார், அவர் ஹோட்டல் கூட்டின்னு போவார். நான் சொன்னேன், ஏன்பா நாளைக்கு நமக்கு எதுக்காவது வருவாங்க, ஏய் கத்தர் வருவார்ப்பா நாளைக்கு. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த மாதிரிலாம் ஐக்கியப்படல. நான் இன்னைக்கு வரைக்கும் ரவுடிங்களை என் பலமாக வச்சு ஊழியம் பண்ணல, அரசியல்வாதிகளை என் பலமாக வச்சு 4 அரசியல்வாதி சப்போர்ட்டு கிடைக்க நான் ஊழியம் பண்ணல, போலீஸ்காரங்களை வச்சு நான் யாரையும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி அவங்களுக்கு மாலை மரியாதை போட்டு நாளைக்கு எதாவது ஓடி வருவாங்க அப்படி நான் ஊழியம் பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் இயேசுவின் பாதத்தை நம்பி ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஏதாவது பரிசுத்த ஆவி வருவார், கண்டிப்பா தேவ ஜனங்கள் வருவார்கள். அவ்வளவுதான். யார் வரணும் நமக்கு? நம்முடைய ஒரே பலன் கர்த்தராகிய தேவன் ஒருவர் தான். மற்ற எல்லா நாசில சுவாசம் உள்ள மனிதர்கள். நாளைக்கு ஒரு நோய் வந்தா அவங்க காலி. செத்து போற மனிதன் அல்ல, என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிற காட நம்பி ஊழியத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா இந்த ஊழியத்தில் எவ்வளவு பேருக்கு சால்வை போட்டு எவ்வளவு பேர் ஃப்ரெண்ட் ஆக்கி இருப்பேன் சொல்லுங்க. ஏன் அந்த பாஸ்டர் எனக்கு சால்வா போட்டார், ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ரவுடிங்கெல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. எந்த ரவுடியோடு நான் ஃப்ரெண்ட் ஆகவில்லை. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ரவுடியோடையும் நான் ஃப்ரெண்ட் ஆகவில்லை. ஆமே, எந்த கட்சிக்காரரோடையும் நான் ஃப்ரெண்ட் ஆகவில்லை. எந்த அரசியல்வாதியோடு, எந்த போலீஸோடு, யாரோடு. எனக்கு ஒரே ஒத்தாசை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு பயம் வந்துச்சுன்னா, எனக்கு ஆபத்து வந்துச்சுன்னா ஒன்னே ஒன்று பண்ணுவேன், ஓடி போய் கர்த்தர்கிட்ட கூப்பிடுவேன், ஏசப்பா என்னை அழைத்த தெய்வமே, உங்கள் நாமத்துக்காக நான் நிற்கிறேன் ஆண்டவரே, கர்த்தர் என்னை பாதுகாத்து இருக்கிறார். ஆகையால் தான் இந்த ஃபுல்ஃபிட்ல தைரியமா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறேன். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிற? வாசிங்க. எழுதினேன். உலகத்தானா இருந்தா அவங்கிட்ட பழகலாமா? உலகத்தான் ராபரி, திருட. நீ வேலை செய்கிற இடத்துல நீ திருடுவீரா, இல்லைன்னா உங்க கூட வேலை செய்ய மாட்டேன்னா நீ வேலைக்கே போக முடியாது. யார்கிட்டயே நீ போயிட்டு நீ இன்டர்வியூ கேட்கும் போது, பாஸ் நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணுவீங்களா, நீங்கள் ஸ்மோக் பண்ணால் நான் அந்த வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? நம்ம பொழைக்கவே முடியாது. உலகத்தான் விபச்சார பேச்சுத்தனம் பண்ணாலும் அவங்க கூட நீ போயிட்டு வேலைக்கு போயிட்டு நீ என்ன பண்ணலாம்? காலேஜ் படிக்கிறவங்களா நீங்களாம் ஜீசஸை தான் கும்பிட்றீங்களா? அந்நிய தெய்வத்தை பாபாவை ஆராதிக்கிறீர்களா? இல்லைன்னா நான் காலேஜுக்கு வர மாட்டேன். எல்லா காலேஜில் பாபாக்களையும் எதையோ ஒன்று ஆராதிச்சுன்னு தான் இருப்பான்.
டீச்சர் அப்போ டீச்சர் நீங்கள் விக்கிர ஆராதனை செய்வீங்களா அப்படின்னா நீங்கள் எனக்கு டீச்சராக இருக்க முடியாது சொல்ல முடியுமா? ஸ்கூலுக்கே போக முடியாது. பவுல் அப்படி சொல்லலை. இந்த உலகத்தில் இருக்கிற விபச்சாரர் வேசிதனம் அவங்க கூட சேரக்கூடாது நான் சொல்லலை. கீழே வாசிங்க. இந்த உலகத்தில் வாழ முடியாது. கீழே வாசிங்க. நான் உங்களுக்கு எழுதுகிறது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் நம்ம ஆளு ஸ்மோக் பண்ணிட்டா அவங்க கூட என்ன பண்ணக்கூடாது? அது யார் கூட? நம்மால் ஸ்மோக் வெளியே இருக்கிற ஸ்மோக் பண்ணிட்டா கூட அவங்ககிட்ட ஆய்பாயிடலாம். நம்மால் இவ்வளோ நல்லா வந்து வசனம் கேட்டு வெளியே போய் ஸ்மோக் பண்ணி பார்த்துட்டின்னா அவங்க கூட நீ என்ன பண்ணக்கூடாது? நம்மால் கெட்ட வார்த்தை பேசிச்சுன்னா என்ன பண்ணக்கூடாது? ஏன் சேர மாட்டேன்? நீ கெட்ட வார்த்தை பேசுகிற, இவ்வளோ வந்து ரட்சிப்புன்னு வந்துட்டு இவ்வளோ தெரிஞ்சுட்டு நீ ரட்சிக்கப்பட்டுட்டு வாசிங்க. பைபிளில் போட்டுக்குது என்னவென்றால், விபச்சாரனாய் மாறிட்டா பொருள் ஆசை இருந்தால் கூட சேரக்கூடாதான். நம்ம ஆளுங்களுக்கு என்ன இருக்கக்கூடாதான்? பொருள் ஆசை, பண ஆசை. பணத்துக்காக தான் வேலை செய்வாங்கன்னா அவங்க கூட சேர அவாய்ட் பண்ணிடணுமா? பார்க்கணும். இவங்க என்ன பண்ணாலும் பண ஆசை. பணம்னா செய்கிறாங்க, பணம்னா செய்கிறோம். இப்போ கொடுத்தோமே அந்த அம்மா கிட்ட திரும்பி அந்த அம்மா 10,000 கொடுப்பாங்க, நான் செய்கிறோம். ஒரு நன்மை செய்வது அது எதுக்கு செய்கிறோம்? திரும்பி அவங்க செய்வாங்கன்னு செய்யவில்லை, அவங்கள தேவனுக்குள்ளே பலப்படுத்தி செய்கிறோம். உங்களுக்கு ஓடி வரும். எதுக்கு ஓடி வரும்? திரும்பி எங்களுக்கு செய்கிறதுக்கா? நீங்கள் தேவனோட நான் செய்கிற ஹெல்ப்பெல்லாம் நீ உங்களை காடோட கனெக்ட் பண்ண. அல்லேலூயா. சிலெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா அதை பேரம் பேசி நிற்பாங்க. நான் இன்றைக்கி செய்யலை, இன்றைக்கி நான் செய்யலை, ஏன் எனக்கு செய்யுங்க? நீ பேரம் பேசினுக்கிற. நீ சகோதர ஒருவன் அவன் விபச்சாரம் செஞ்சிட்டான்னா, அவனுக்கு பெண் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, ஆண் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவனை என்ன பண்ணோம்? இனி அவங்க வீட்டுக்கிட்ட போகக்கூடாது, அவங்கக்கிட்ட பேசக்கூடாது. போ, உன்னை என்னவோன்னு நினச்சேன், உன்னை என்னவோ விபச்சாரம் செய்றிய, வேற ஒருத்தன் பொண்ணை நேசிக்கிறிய, சேரக்கூடாதான். கீழே வாசிங்க. பொருளாசைன்னு இருந்துச்சுன்னா அவனுக்கு மணி மென்டாலிட்டி, அவனுக்கு பொருளாசை. எந்த பொருள் பார்த்தாலும் எனக்கு கொடுங்கன்னு சொன்னாலும் அவனை வச்சு நம்ம என்ன பண்ணிடணும்? விலகிடணும். அவங்க அவ்வளோதான் வேஸ்ட். ரச்சு. கீழே வாசிங்க. விக்கிரகாராதனை. இவன் போயிட்டு வேறு கோயிலில் போயிட்டு இருந்தானா என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு தான் சொல்கிறேன். நம்மால் விக்கிரகாராதனை செஞ்சால் அவங்க கூட என்ன பண்ணக்கூடாது? இப்போ வந்து சிஎம் மட்டும் எப்படி பேரை வச்சு அவர் கிறிஸ்டின்றீங்களா? அவர்லாம் அவங்க ரசிகர் தான். இப்போ இல்லை, இருக்காதீங்க யாருமே. இயேசுக்கு தான் ரசிகன். நல்ல ஊழியக்காருக்கு ரசிகராக மாறுங்க. பில்லிகிராம் பரிசுத்தமான ஊழியர், அவருக்கு ரசிகராக மாறுங்க. அல்லேலூயா. சிடி ஸ்டட்டு பயங்கரமான ஊழியக்காரர், உண்மையான ஊழியக்காரர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நல்ல பரிசுத்தவான்களை ஃபாலோ பண்ணுங்க. சாது சுந்தர் சிங், அல்லேலூயா, நல்ல ஊழியர். நான் கூட நல்ல ஊழியர் தான். ஏன்னா சொல்லணும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அவ்வளோதான். பணத்தில் கரப்படாதவன் நான், புகழுக்கு விரும்பாது. எந்த சாவுலன்னா வந்து என்னை பார்த்தீங்கன்னு கேட்டேன், உக்காந்துட்டு நான் பாட்டுக்கு ஓடிடுறேன். கல்யாணத்தில் வந்து என்னை ஸ்டேஜ் ஏற்றுங்கன்னுக்கிறேன், கல்யாணத்தில் கூட க்யூவில் நின்றுக்கிறேன். ஐயா க்யூவில் நில்ல, வேணாம்ப்பா, நான் சாதாரண மனுஷன்ப்பா. எந்த கல்யாணத்தில் நான் வந்து ஜாம்பவான் மாதிரி உட்காந்துக்கிறேன். சாப்பாடு லைனில் உட்காந்து அந்த கிச்சனில் போய் பார்த்து வேலைலாம் கரெக்டாகுதா? ஒரு கல்யாணத்தில், ஒரு விசுவாசி கல்யாணத்தில் தட்டு கழுவுன்னு அர்ஜென்ட்டாக தட்டுட்டேன். ஆள் இல்லை, அந்த அம்மா பதறாங்க. ஆள் இல்லை. டக்கு நான் தட்டேன். என் கூட 4-5 பேர் யார் இருந்தீங்க பிஎன்டி குவார்ட்டர்ஸில், எல்லாம் தாங்க. ஐயாலாம் கிடையாது. டக்குன்னு பேண்ட்டை தூக்கிட்டு எல்லாம் கழுவி கொடுத்தேன். யோசிங்க. இதெல்லாம் அக்செப்ட் பண்ணதில்ல தேவைப்பில்லை. இப்படிலாம் ஊழியம் பண்ண வேஸ்ட்டு பாரு. சும்மா ஊழியர்னா கோட்டு ஷூட்டெல்லாம் போட்டுன்னு வந்து அப்படி உட்காந்து பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா கனம் பண்ணுறாங்க. நம்ம இறங்கி பச்சலில் இறங்கி கழுவி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி அந்த அம்மா வேறு பெரிய ஊழியக்கார தேடின்னு போயிடுச்சு. அது அன்றைக்கி அழுந்துச்சு, ஐயா காலில் உள்ள வந்துச்சு. நீங்கள் என்னையா பண்ணீங்க? வந்து பார்த்துச்சு. எல்லாம் பட்ஜெட்டில் வேலை பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஊழியத்தில் நிற்கலை. பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.
பிள்ளைகளே, ஆகையால் நாம் நாம் என்ன போட்டுக்குது, அங்கே என்ன போட்டுக்குது, நீ நீ ஆண்டருக்கு பிரியமில்லாத ஆள்கிட்ட என்ன பண்ணிட்ட, சேர்ந்துட்ட. இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் வர்றதா இருந்துச்சு. ஆகிலும் அகற்றி போதும், நன்மையான காரியம் உன்னிடத்தில். அதனால கர்த்தருடைய கோபத்தை மாத்திக்கினார். விக்கிரகத்தை விட்டுட்டு கர்த்தரை தேற இருதயத்தை வச்சிருந்தாராம். அதனால் ஆண்டவருடைய கோபமே பேக் ஆயிடுச்சான். ஆனாலும் ஆண்டர் கோபம் எதுக்கு? ஆண்டருக்கு பிடிக்காத ஆள் கூட சேர்ந்தாங்க. எல்லாம் ஆண்டருக்கு பிடிக்காத ஆளோட சேராதபடி உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமே, பெரிய பெரிய ஆளுன்னு தேடி ஓடாதீங்க. அவன் பெரிய ஆளாகட்டும், அவங்ககிட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத ஹேபிட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணாதீங்க. அவன் எவ்வளோ பெரிய ஆளோ ஆபத்துக்கு வருவான்னு நினைக்காதீங்க. ஆபத்துக்கு அவனே உனக்கு எமனா மாறிடுவான். ஏசு ஒருத்தர் தான் நம்ம ஆபத்துக்கு நன்மையை செய்வார். அல்லேலூயா. நாளைக்கு இன்னைக்கு நமக்கு உதவான் உதவான் உதவான், நாளைக்கு நமக்கே அவன் என்ன ஆயிடுவான், எதிரியா மாறிவிடுவான். இதை சொல்லி யோசேப்பு பார்த்து கொஞ்ச காலம் நல்லா இருந்து மறுபடியும் என்ன பண்ணுறான் பாருங்க. வாசிங்க 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 35-36. ஏற்கனவே இவருக்கு என்ன நினைக்கிறாரு, தேவனுக்கு பிடிக்காத ஆள் கூட என்ன பண்ணக்கூடாது. இப்போ கொஞ்ச நாள் நல்லா இருந்துட்டு கொஞ்ச நாள் அந்த வசனத்தை ஃபாலோ பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்க. வாசிங்க. ஏற்கனவே இது வார்னிங் ஆயிக்காதா? இல்லை, வார்னிங் ஆயிடுச்சா இல்லையா? ஆண்டவருடைய கடுங்கோம் வர வேண்டியதா இருந்துச்சு. ஆனால் நீ விக்கிரகத்துக்கு விலகி நீ முழு இருதயத்தோடு கர்த்தரை தேர்ந்தனால ஆண்டவருடைய கோபத்துக்கு தப்பிச்சிட்ட. அப்படின்ன பிறகு கொஞ்ச நாள் அந்த வசனத்தை ஃபாலோ பண்ணி மறுபடியும் சில நாட்கள் கழித்து அந்த வசனத்தை மீறுகிறார். வசனம் என்றைக்குமே ஃபாலோ பண்ண வேண்டியது தான். ஒரு டைம் சொல்லிட்டாருன்னா 10 வருஷம் கழித்த பிறகு வசனம் மாறிடுமா? 10 வருஷம் கழித்த பிறகு நீ 10 வருஷம் விசுவாசி, இனி விக்கிரகாராதனை செய்யலாம் அப்படின்னு வசனம் உனக்குன்ற ஒரு ஃப்ரீனஸ் கொடுக்குமா? 10 வருஷம் கழிச்சும் விக்கிரகாராதனை செய்யாதிருப்பாயாக. 20 வருஷம் நீ ஆண்டவரோட பழகினாலும் விபச்சாரம், நீ 30 வருஷம் வாழ்ந்தாலும் பொல்லாதவங்க கூட சேராதனா சேரக்கூடாது. கொஞ்ச நாள் சேராம இருந்துட்டு மறுபடியும் என்ன பண்ண பாருங்க. அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகி யோசேபாத் கூட்டிக் கொண்டான். திரும்பி தீர்க்கதரிசனவாது, நீ அகசியாவோடு கூடி கொண்டபடினால் அவன் தர்ஷீசுக்கு போக கூடாமல் போயிற்று. அந்த கப்பலே கத்தர் பிஸ்னஸே உடைச்சிட்டா இருக்குது, உடைச்சு போட்டார். என்ன பண்ணிட்டாரு? எது நிமித்தம்? ஆண்டவர் விரும்பாத ஆள் கூட சேரக்கூடாது. நான் சொன்னேன் பாருங்க, துன்மார்க்கன், பாவி, பரியாசக்காரன், வீணன், விபச்சாரக்காரன், திருடுகிறவன், சகோதரருக்கு விரோதமாக உட்காந்து பேசுகிறவன், இதெல்லாம் யோசிங்க. உட்காந்தா கத்தரை நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளை, தேவனுக்கு பிரியமில்லாத ஹேபிட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கூட உட்காந்து பேசினா ஆண்டவருடைய கோபம் நம்ம மேலே வந்துடும். புரியுதுங்களா? இது நிமித்தம் ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாயிட்ட. நீ எதுக்கு ஆளாயிட்ட? ஆண்டவரை பகைச்சிக்காதீங்க தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி இன்னொன்று எனக்கு 8 காரியம் இருக்குது. அப்போஸ் நாங்கள் பவுலை சொல்லணும், யோசேப்பை பற்றி சொல்லணும், எல்லாம் முடித்து கடைசிக்கு வந்துடுறேன். 2 நாளாகமம் 29 சொல்லி நான் முடிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 29 8லேருந்து வாசிக்க கேட்போம். எதனால வந்துச்சு? எதனால வந்துச்சு? ஆண்டவருடைய கோபம் வந்துச்சு. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவருடைய கோபம் வந்துச்சு. யோசேப்பாத்து மேல எதுக்கு வந்துச்சு?
தப்பான ஆள் கூட சேர்ந்து, ஆண்டருக்கு பிடிக்காத ஆள் கூட சேர்ந்து. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டருக்கு பிடிக்காத ஆள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிங்கன்னா அவங்க எனக்கு மலை மாதிரி இருப்பாங்க, அவங்க எனக்கு வருவாங்க, அவங்க எனக்கு போவாங்க, எனக்கு உதவி செய்வாங்க, நாளைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா அது நிமித்த ஆண்டவருடைய கோவத்தை நீ ஃபேஸ் பண்ண வேண்டியதான். பிலிசு நீ அட்டாக் பண்ண யார் உனக்கு ஹெல்ப் பண்ணுவா சொல்லுங்கள்? நோய் வந்தால் யார் ஹெல்ப் பண்ணுவா? தரித்திரம் வந்தால் யார் ஹெல்ப் பண்ணுவா? ஃபெயில்யூர் வந்தால் யார் ஹெல்ப் பண்ணுவா? கண்ணுக்கு தெரியாத தீமைகள் வந்தால் யார் ஹெல்ப் பண்ணுவா? சொல்லுவார், அந்த ஆளை தான் நம்பினப்போ அங்கேயே போனுவார். என்றைக்குமே ஆண்டரை தான் நம்ம நம்பி இருக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் யார்கிட்ட இருக்கணும்? அவன் பெரிய ஆளாக எல்லாம் விட்டாலும் தேவனுக்கு பயந்துருந்தா அவங்களோடு கூட சேருங்க. அது நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதம். பாருங்க, மருத்துவச்சி நிமித்தம் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். யோனா நிமித்தம் கப்பலில் இருக்கிற எல்லாருக்கும் சேதம். எல்லாம் சொல்லுங்க, யோனா நிமித்தம் கப்பலில் இருக்கிற எல்லாருக்கும் லாஸ். பவுல் அப்போஸ்தலன் நிமித்தம் கப்பலே உடைஞ்சாலும் உயிர் போகாதுன்றார் ஆண்டவர். நீ யாரு கூட சேர்ற ரொம்ப முக்கியம். யோசேப்பு நிமித்தம் எகிப்தியரை ஆசீர்வதித்தார். எல்லாம் சொல்லுங்க, யோசேப்பு நிமித்தம் எகிப்தியரை ஆசீர்வதித்தார். நம்ம வாழ்கிற வாழ்க்கையினால நம்ம கூட சேர்றவங்களுக்கெல்லாம் லாஸ் வராமல், உயிர் சேதம் வராமல் பாதுகாப்பை கற்று தரணும். நம்ம இங்கே இருக்கிறோன்னா ஒரு 4 பேர் உயிர் போகக்கூடாது. அதுதான் ஆசீர்வாதம். நடக்குமா? நடக்குமா? நீ ஆண்டரோடு உடன்படிக்கை பண்ணிப்பார், நடக்கும். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், வாசிங்க. ஆகையால் கர்த்தருடைய கோபம் யூதாவின் மேல் எதுக்கு வந்துச்சு? 7ஆம் வசனத்தை வாசிங்க. பலி செலுத்தல, ஸ்தோத்திரம் செலுத்தல. என்னங்க? ஸ்தோத்திர பலி, பாடல் பலி. ஆண்டருக்கு பலி செலுத்தணுமா? எல்லாம் சொல்லுங்க, ஆண்டருக்கு உணர்ந்து பலி செலுத்தணுமா? அதை தானே நம்ம வாசித்தோம். 2 சாமுவேலின் புஸ்தகம், கீவேர்டு அதுதான். 2 சாமுவேல் 49, 2 சாமுவேல் 22, 50. 2 சாமுவேல். இது நிமித்தம் உம்மை துதிப்பேன். எது நிமித்தம்? இது நிமித்தம். எது நிமித்தம்? அதுதான் எது நிமித்தம்? 49 வாசிங்க. 49. என்னை விலக்கி விடுவிக்கிறார். அதுக்காக தான் நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவரோ என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறார். எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார். இது நிமித்தம். எது நிமித்தம்? எனக்கு இது ஆண்டவர் செய்தது நிமித்தம் அவரை நான் துதிக்கிறேன். அப்போது சபையில் என்ன பண்ணணும்? நல்ல ஸ்தோத்திர பலி செலுத்தணும். வீட்டில் நல்ல ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆண்டவர் தந்த ஒவ்வொரு நன்மை, கர்த்தர் தந்த இந்த நாளுக்கு ஸ்தோத்திரம்னுங்க, தந்த ஜீவனுக்கு ஸ்தோத்திரம்னுங்க. ஆண்டவரே கண்விழிக்க பண்ணினீங்களே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல பார்வை தந்தீங்களே ஸ்தோத்திரம்னுங்க. உங்கள் மனைவிக்கு ஸ்தோத்திரம்னுங்க, பிள்ளைக்கு ஸ்தோத்திரங்க, வீட்டில் இருக்கிற பொருட்களுக்கு என்னங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களுடைய வருமானத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்கள் சந்தோஷத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்கும். உங்களுக்கு தந்த ஆரோக்கியத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். உங்களுக்கு தந்த சமாதானத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சமாதானம் இருக்கும். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். அவங்க என்ன பண்ணாங்களாம்? ஸ்தோத்திரம் பண்ணல, பாட்டு பாடல, உணர்ந்து என்ன பண்ணல, அலட்சியம் பண்ணிட்டாங்க, பலிகளை நிறுத்திட்டாங்க. வாசிங்க 7ஆம் வசனத்துல. செலுத்தல, தூபம் காட்டல, ஜெபம் இல்ல, பலி போயிருச்சு, ஜெபம் போயிருச்சு. கீழே வாசிங்க. விளக்கு என்றால் என்ன? வேதம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் விளக்குகளை அணைத்து போட்டார்களாம். பைபிளை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, வேதத்தை கேட்கல, பூட்டிட்டாங்க. அவ்வளோதான். தேவனோடு இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் க்ளோஸ். ஆராதனை, துதி க்ளோஸ், உபவாச ஜெபம் க்ளோஸ், பைபிள் வாசிப்பது க்ளோஸ், சாட்சியா இருப்பது. விளக்கென்றால் சாட்சி, ஹோலி ஸ்பிரிட்டால் நிரம்பி சாட்சி. எல்லாத்தையும் ஆண்டவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாம் ஆண்டருக்காக எடுத்த முயற்சியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கேளு. ஆதலால் கடும் கோபம் குயிதாவின் மீதும் வந்து துயரத்துக்கும் திகைப்புக்கும் சோர்வுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டார். வீட்டில் உட்காந்து அப்படியே பேஜாராக்கிற மாதிரி கர்த்தர் பண்ணிட்டார். துதி ஆராதனை போயிடுச்சு, ஜபம் போயிடுச்சு, விளக்கு அமிச்சிட்டாங்க, பைபிள் மெடிடேஷன்லாம் விட்டுட்டாங்க. ஆகையால் கர்த்தர் என்ன பண்ணாராம்? துயரத்துக்கும்
திகைப்புக்கும் ஒரு மாதிரி டயர்டாக அவரை மாதிரி வச்சு போப்பா எல்லாம் போயிடுச்சு என்ன ஒப்பு கொடுத்துட்டாராம் கர்த்தர். கீழே வாசிங்க. இதோ இது நிமித்தம், எது நிமித்தம் நீ தேவனை சோத்தரிக்கல, நல்ல உற்சாகமா அவரை ரசிச்சு பாடல, என் மீட்பை உயிரோடு உண்டு என்று பாடல. இதெல்லாம் விடக்கூடாது பிள்ளைகளே. ஸ்தோத்திரத்தை விடக்கூடாது, துதி பாடலை விடக்கூடாது, தூபம் காட்டுறதை விடக்கூடாது. தூபம் என்றால் ஜெபம். ஆழமா ஜெபிப்பதெல்லாம் ஸ்டாப் பண்ணாத. உனக்கு தான் திகைப்பு கொப்பு கொடுப்பார். ஒன்றும் வாய்க்காது, உருப்படாது, சோர்வு பிடிச்சிரும், ஏமாந்துருவோம், நினைக்கிறது நடக்காது, ஜெயம் வராது. இதை வீட்டில் போய் தியானிங்கள். இது நிமித்தம் விழுந்தார்கள். நம்முடைய பிதாக்கள் சாவுவதற்கு நம்ம காரணம். இனி பாடுவோமாக, ஜெபம் பண்ணுவோமாக, கர்த்தருடைய வேதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமாக. நாம் நிமித்தம் நம்ம பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நம் நிமித்தம் நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்களாம் செழிப்பா மாறணும், எலும்பணும், பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். கீழே வாசிங்க. விழுந்து எல்லாம் கட்டப்பட்ட மாதிரிக்கிறாங்க. வீட்டில் எல்லாம் சந்தோஷம் எல்லாம் எப்படிக்கிறாங்க? அட போப்பா, வாழ்க்கையே கஷ்டமாகுது. பிள்ளைங்களும் சந்தோஷமா இல்லை, குமாரரும் சந்தோஷமா இல்லை, மனைவியும் சந்தோஷமா இல்லை, எல்லாருடைய சந்தோஷமும் ஒரு ஜெயிலில் போன மாதிரி ஆகிப்போச்சு. இது நிமித்தம். கீழே வாசிங்க. இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நம்மை விட்டு திரும்பும்படி உடன்படிக்கை பண்ணுவோமாக. என் குமாரரே, இனிமேல் அசதியாயிராதீர்கள். கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி நிற்கவும், ஊழியம் செய்யவும், தூபம் காட்டவும். அல்லேலூயா. வாங்க கர்த்தரை தேடுவோம், வாங்க தேடுவோம். இது நிமித்தம்தான் லாஸ், இது நிமித்தம்தான் உங்களுக்கு நன்மை. பவுலின் நிமித்தம் எல்லாருக்கும் ஜீவரட்சணை. யோசேப்பின் நிமித்தம் எகிப்தியர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். மருத்துவர் நிமித்தம் அவங்க குடும்பமே என்னாச்சு? ஆசீர்வாதமாக மாறு. ஆகான் நிமித்தம் அவன் குமாரத்திகள் அவன் வீடெல்லாம் ஜப்தியாக போயிடுச்சு. தேவ பிள்ளைகளே, அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இந்த யோசேப்பு பார்த்து பாருங்க, அவன் துன்மார்க்கனோடு பழகினது நிமித்தம் ஆண்டவருடைய கோபம் வருதான்ச்சு. நல்ல வேலை அவன் விக்கிரகத்தை அகற்றி அவன் இருதயம் கர்த்தரை தேடுந்தனால கர்த்தர் மாற்றிக்கொண்டு. ஆனால் மறுபடியும் அவன் என்ன பண்ணான்? பொல்லாத ஆட்கள் கிட்ட சேர்ந்தான். அவனுடைய பிஸ்னஸை கர்த்தர் உடைத்து போட்டார். தேவன் விரும்பாததில் நாம் போய் நாம் இழப்புக்குள் போகாதபடி இந்த நாட்கள் இந்த வசனத்தை மறுபடியும் யூடியூப்பில் போடுறோம். கேட்டு உங்களை அர்ப்பணிங்க, சரண்டர் பண்ணுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தர்கிட்ட நல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆட்டிடியூடில் வாங்க. மறுபடியும் வேதத்தை நல்லா கவனிங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி உங்கள் குமாரர்களை எழுப்புங்கள். மறுபடியும் கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்கள் மீது ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. எழுந்து நின்று எல்லா கண்களை மூடி வாய்களை திறந்து, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, எங்களோடு இந்த நேரம் வரைக்கும் பேசுனீங்களே, உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லா கண்களை மூடி அர்ப்பணிக்க ஆரம்பிங்க, அர்ப்பணிக்க ஆரம்பிங்க. அப்பா, என்ன முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்ன முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், 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 நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா அர்ப்பணித்தேன், என் ஆவி அர்ப்பணித்தேன். உள்ள மூடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா, உள்ள மூடல் உமக்கு தந்தேன் ஐயா. கள்ள கபடு காத்து கொள்ளும் ஐயா, ஒரு கள்ள கபடு காத்து கொள்ளும் ஐயா. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன்.
என் ஆவி ஆத்மா சரீரம் உம்மை சேவிக்க அர்ப்பணித்தே. ஒப்பு கொடுங்க. இது நிமித்தம் உன்னை என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நடத்துகிறவர் கூட வருவேன்றார். ஆனால் முன்னேற உனக்கு பாபிலோனுடைய சால்வை மேலே ஆசை வராது இருப்பதாக. சால்வைன்னா சால்வை போத்தனா தான் நன்மை செய்வேன்னு சொல்லாத. கைத்தட்டுக்காக, பேருக்காக, புகழுக்காக ஒன்றையும் செய்யாதீங்க. நீ ரட்சிக்கப்பட்ட ஆள். ரட்சிக்கப்படாத ஆளுக்கு நடுவில் நீ வித்தியாசமாக இருக்கத்தான் கர்த்தர் உன்னை அழைத்தார். ஆனால் இன்னமும் நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு சால்வையை விடவில்லை. மாலை மரியாதை எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. பேசிங்காதீங்கம்மா, பேசிங்காதீங்க. நீங்களா பேசுகிறீங்கன்னு எனக்கு ஆச்சரியமாகுது. எவ்வளோ பாரத்தோடு சொல்லினுக்கிறேன். சால்வைக்கெல்லாம் ஆசைப்பட்டு, மாலை மரியாதைக்கெல்லாம் ஆசைப்பட்டு, அரசியல்வாதியும் ரவுடிங்களும் தான் அதை விரும்புகிறாங்க. நீங்கள் அதை விரும்பாதீங்க. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்க, எங்கேயும் மாலை மரியாதைக்காக நீங்கள் நன்மை செய்யாதீங்க. ஏதாவது நன்மை, எனக்கு மாலை போட்டால் மரியாதை போட்டால் நன்மை செய்வேன் இல்லை, அதுவும் அழகு இல்லை. நீ ரட்சிக்கப்பட்ட ஆள். உன்னை பார்த்து மற்றவங்க அட்ராக்ஷன் ஆகணும். நீ இவ்வளோ ரட்சிப்பு உள்ள ஒரு ஆண், ரட்சிப்புள்ள ஒரு பெண் என்பதை தேசம் பார்க்கணும். ஒரு நிகழ்ச்சியில் போனால் உன்னை அவங்க வரவேற்றாலும் வரவேற்காவிட்டாலும், 10 பேரில் உன்னை 11 நினைச்சாலும், 100ல் நீ ஒரு ஆளா, 1000ல் நீ ஒரு ஆளாக நினைச்சாலும் கவலைப்படாத. அங்கே போய் நன்மையை மாத்திரம் செஞ்சுட்டு அம்பலாரு, தாழ்மையாரு. அவங்களுடைய நன்மையை தேடு. ஃபங்க்ஷனில் இருக்கிறவங்களுடைய நன்மையை தேடு. அது சாவாக இருக்கட்டும், அது பர்த்டேவாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், பொண்ணு வயசுக்கு வந்தாலும் இருக்கட்டும், என்னென்ன மரியாதை கொடுத்த, எனக்கு நான் பார்த்தேன், அதெல்லாம் பேரம் பேசாது. அங்கே போய் அவங்க உங்களை அழைத்து இருக்கிறாங்க, நன்மை செய், தாழ்மையாரு. அவங்க ஆச்சரியப்படணும், எவ்வளோ அம்பலாக அவங்க நடந்துட்டு போனாங்களே, அழைத்த அழைப்புக்கு எவ்வளோ அம்பலாக வந்துட்டு போனாங்களே. சால்வை, மாலை, மரியாதை, கௌரவம் இல்லை தேவ பிள்ளைகளே. அல்ல, உன்னை அழைத்த இடத்துல தாழ்மையாக சண்டை போட்டு வராது. என்ன கவனிச்ச, என்ன பார்த்த, என்ன குத்த, இதல்ல. ஐயோ ரட்சிக்கப்பட்ட முன்னால் எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருக்கிறாங்க பண்ணக்கூடாது. அன்றைக்கி தான் ஃபங்க்ஷனில் கலாட்டா பண்ணுவாங்க, பேருக்காக, புகழுக்காக, சோத்துக்காக. எந்த சந்தேகம் போடாதீங்க தேவ பிள்ளைகளே. அடுத்தது பண ஆசை. தேவ பிள்ளைகளே, அவன் குடும்பமே நாசமாக போச்சு. அடுத்தது கோல்டு. தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட இச்சையெல்லாம் நம்மளை விட்டு பிள்ளைங்க, இது நிமித்தம் அவன் முழு குடும்பமே ஜப்தி ஆகி போயிடுச்சு. அப்படி ஆகக்கூடாது நமக்கு. ஆண்டவரே, என் நிமித்தம் நாசம் வரக்கூடாது, ஆகானை போல நான் வாழக்கூடாது. 2 மருத்துவச்சின் நிமித்தம் அவங்களுக்கு தேவன் நன்மை செய்தார், குடும்பத்தை கத்த தலைக்க பண்ணினார். நம்ம தேவனுக்கு பயப்படுறதுனால நம்ம குடும்பம் நிச்சயமா நல்லா மாறும், முன்னேற காசு இல்லையே, முன்னேற யாரோடைய சிபாரிசும் இல்லையே, யாரும் பெரிய ஆட்கள் எங்கள் வீட்டில் இல்லையே, எனக்கு ஹெல்ப் பண்ண கர்த்தர் உனக்கு ஹெல்ப் செய்வார். ஆண்டரை நம்பு, நன்மை செய், வேதத்தை தியானி, கர்த்தருடைய வேதத்தை ஃபாலோ பண்ணு, வீட்டில் தேவபக்தியாக இரு. அது உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக, உனக்கு நன்மையாக மாறும் என்பது இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி அது உறுதியாக இருக்கிறது. அடுத்தது பார்த்தோம், யோசேப்பு பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத ஆளோடு ஜாயின் ஆகிட்டானா. தேவப்பிள்ளை, யார் கூட ஜாயின் ஆகுற? இந்த விசுவாசத்தை விட்டு விலகிற ஆளோடு ஜாயின் ஆகுறியா? நீ பழகிற ஆட்கள் உனக்கு வேறு ஆசையை காட்டிடுவான், சால்வ ஆசையை காட்டிடுவான், உலக ஆசையை காட்டுவான், உலக வேஷத்தை காட்டிடுவான், உலகத்தில் இருக்கிற மாதிரி ஆடம்பரத்தை காட்டிடுவான், உலகத்தில் இருக்கிற போக்கை காட்டிடுவான். சிலரோடு சேராத இருக்கிற வரைக்கும் கரெக்டாக தாங்கிறாங்க. சிலரோடு சேர்ந்த பிறகு அவங்களோட ஆக்டிவிஷனே மாறிடுது. அவங்களும் 2 பேரும் சேர்ந்து வேறு ஏதோ தேவனுடைய உபதேசத்துக்கு விரோதமான காரியெல்லாம் செஞ்சிடறான். தேவப்பிள்ளையே, யார் கூட சேருகிற என்பது கவனமாகட்டும். இந்த உபதேசம் ஆண்டவராக இயேசுவை பிரியப்படுத்துகிற உபதேசம். இதுக்கு விரோதமாக யார் உன்னை கூப்பிட்டு பழகினாலும், அது நம்மாலே இருந்தாலும், நீ கர்த்தரை விட்டு விலகிட்டா என்று கண்டுபிடிக்கணும். நீ அவங்கள மறுபடியும் கொண்டு வர முயற்சி பண்ணணும். நீ அவங்க ரூட்டில் போய் நீங்களும் அவங்களும் சேர்ந்து 2 பேரும் நரகத்தின் பிள்ளை ஆயிடக்கூடாது.
கர்த்தர் யோசேப்பாது சேர்ந்த ஆளின் நிமித்தம் கோபப்பட்டார். ஆனாலும் அவன் விக்கிரகத்தை விட்டு விலகி கர்த்தரை உற்சாகமாக தேடுந்தனால் அந்த கோபத்தை பொறுத்து கொண்டார். திரும்பி சில காலம் கழித்து அவன் கர்த்தருக்கு பிரியமில்லா ஆளோடு சேர்ந்தான். அவன் பிஸ்னஸே நாசம் பண்ணிட்டார். ஆண்டவருக்கு பிரியமா இல்லாத ஆளோடு சேர்ந்து பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சினா உன் ஐடியாலாம் உருப்படாமல் போக கர்த்தர் உனக்கு எதிரியாக மாறுவார். கடைசியாக பார்த்தோம், அவர்கள் முன்னே போல் சோத்தரிக்கலை, பாடலை, பலிகளை விட்டுட்டாங்க, தூபம் காட்டுறதை விட்டுட்டாங்க, அவங்க விளக்கு அணைத்து போட்டாங்க, கதவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆதி நிமித்தம் கர்த்தர் கோபப்பட்டார். இதை சாலமோன் கண்டுபிடிச்சிட்டு, இதை எசேக்கியா ராஜா கண்டுபிடிச்சிட்டு அவர் என்ன பண்ணார்? வாங்க மறுபடியும் கர்த்தரை ஆராதிக்க கூடி வாங்க, நம்முடைய தேவனை பிதாக்கள் கோபப்படுத்தி பட்டயத்தில் விழுந்தது போல் நாம் விழுதாதிருப்போமாக. நம் ஜெனரேஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி கர்த்தருக்கு துதி பலிகளை செலுத்துவோமாக, பாடல் பலிகளை செலுத்துவோமாக, கர்த்தரிடத்தில் உற்சாக பலிகளை செலுத்துவோமாக, தூபம் காட்டுவோமாக, வெளிச்சத்தை கொண்டு வருவோம். வேதமே வெளிச்சம், உபதேசம் தான் வெளிச்சம். கொண்டு வருவோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி கதவை திறப்போம் என்று சொன்னார். இது நிமித்தம் அவர்கள் மகிழ்ச்சியை கண்டார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தினால உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படி எல்லா கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் நிமித்தம் தீமை அல்ல. ஆண்டவரே, ஒரு யோனா நிமித்தம் கப்பல் சேதம். ஆண்டவரே, ஒரு பவுலின் நிமித்தம் கப்பலில் இருக்கிற எல்லாருக்கும் ஜீவரட்சணை. ஒரு யோசேப்பின் நிமித்தம் எகிப்தியர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஒரு ஆகானை போல எனக்கும் என் வீட்டாருக்கும் அழிவை நான் கொண்டு வர விரும்பலப்பா என்று கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுவீர்களா? ஒப்பு கொடுப்பீர்களா? நன்றி ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோட பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கூடி வர செய்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு இடைப்பட்ட சமயத்துக்கேற்ற வார்த்தைக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு அவர்கள் நிமித்தம் இவர்கள் நிமித்தம் நன்மையும் தீமையும் நடந்தது. இன்றைக்கு கேட்குற எங்கள் நிமித்தம் நன்மை அல்லாமல் தீமை நடக்கவே கூடாது. தீமையை பின்பற்றாமல் நன்மையின் உதாரணத்தை மாத்திரம் பின்பற்றி அது நிமித்தம் நாங்கள் எங்களுக்கும், எங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கும், எங்களுக்கு சமீபமாக இருக்கிறவங்களுக்கும், எங்களோட பிரயாணம் பண்ணுறவங்களுக்கும், எங்களோடு சேர்ந்து இருக்கிறவங்களுக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற கிருபை தாங்க. இந்த காலை வேளையில் காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் கொடுத்த தஸ்மபாம் காணிக்கைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கேட்ட செய்திக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நிமித்தம் பொல்லாப்பு வர இடம் கொடுக்க மாட்டோம். தேவனுக்கு பிரியமில்லாத ஆலோசனைக்காரர்களோடு நாங்கள் போக மாட்டோம், சேர மாட்டோம், பழக மாட்டோம். அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அவங்க பேரில் கிறிஸ்தவங்கள் இருந்தாலும், ஆண்டவரே, நடத்தில் இல்லாதவங்களோடு பழகாதபடி வேதத்தில் நடக்க கிருபைதார். எங்கள் எல்லாரையும் ஆசீர்வாதியம் தலைக்க பண்ணோம். நாளுக்கு நாள் நாங்கள் மேலே வரணும். ஆண்டவரே, பிள்ளைகளெல்லாம் மேலே வரணும், சபை மேலே வரணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகட்டும். எல்லாம் கண்ண மகிமை நமக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் நாங்கள் ஒருவர் மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் கிருபை, உங்கள் பிரசன்னம், உங்கள் பாதுகாப்பு எங்கள் எல்லாருமே இருப்பதாக. உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் பண்ணுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் இயேசுவின் 2ஆம் வருகை வரைக்கும் நாம் அனைவர் மீது தங்கியிருப்பதாக. அல்லேலூயா. Thank you. God bless you. இதெல்லாம் தியானம்.